Black Friday sale up to 50% offer from 28th November to 30th November. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Who is Rajisha? What is she all about? நம்ம சொல்லுவோம்ல, பேரண்டிங்னா அப்பா அம்மா பக்கத்துல இருந்தா அது கொஞ்சம் கூட ஈஸி. நிறைய பேருக்கு அந்த லக் இல்ல. ஒரு வருஷத்துல ஒரு 2 months லீவ்ல மட்டும் தான் அப்பாவை பார்க்க முடியும். I still remember அப்பாவோட யூனிஃபார்ம், அப்பாவோட ஒரு வாட்ச், இதெல்லாம் கெட்டி பிடிச்சி I would cry. ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல. I wish அப்பா was with me. ஒரு வருஷத்துல if you can only meet for such a very long small amount of time, and I would see my mom in her moments where she would read the letters again and again and again. அப்பா வரது டேட் நோட் பண்ணி கலண்டர்ல சர்க்கிள் போட்டு டேட்ஸ். என்னோட முதல்ல நான் பார்த்த லவ் ஸ்டோரி தான் என்னோட அப்பா அம்மாவோடது. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி ரஜிஷா கிட்ட இண்டஸ்ட்ரி எவ்வளவு கைண்டா இருந்தது. ஏதோ வேலையில ஐம் வெரி லக்கி. எலின் இருக்கிற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு என் லைஃப்பில். தட் இட் ரிசீவ்ட் அ லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் த ஆடியன்ஸ். நான் ஒரு செட்டில் போனால் எப்போவுமே க்ளோசஸ்ட் வில் பி டு த டிரெக்டர் அண்ட் த டிஓபி. சினிமாக்காக நீங்கள் என்ன வேணும்னு சொன்னாலும் நான் அதுக்காக 100% எஃபர்ட் போட்டு பண்ணுவேன். Do you understand the character or you try to become the character? அதுக்கு இடையில, இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு டைரக்டருக்கு அவரோட கதை, அவரோட விஷன் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும்தான் நம்ம. வல்னரபிலிட்டி அப்படின்றது ஒரு ஆக்டருக்கு ஒரு வீக்னஸா இல்லை ஸ்ட்ரென்த்தா? ஆக்டிங் இஸ் அப்யூசிங் யுவர் எமோஷன்ஸ். எப்படி ரஜிஷா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறேன், எப்படி ரஜிஷா கதை செலக்ட் பண்ணுறேன், மூவி செலக்ட் பண்ண அப்போ நான் சொல்லுவேன், நான் அது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செலக்ட் பண்ணணும். So what is your take on love? Do you believe in the marriage concept? Do you believe in a life partner concept? லவ் இல்லாமல் வாழவே முடியாது. லவ்க்கு ரொமான்ஸ் மட்டும்னு ரொமான்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லவ். எல்லா மனுஷருக்கும் காதல் வரும்போது தான் அவருக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி வருது. ஆட தெரியாமல் இருக்கிறதுனால ஆட முடியும், பாட முடியாதவருக்குனால பாட முடியும். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நாட் பிஃபோர் இந்த படங்கள் எல்லாம் கிடையாது, ரொம்ப முன்னாடியிலேருந்து ஜூனோட அந்த இதுல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் நான். உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் நான் பார்த்து லைக் பண்ணி மோட்டிவேட் ஆகிற ஒரு ஆள் நான். ஸோ திஸ் கான்வர்சேஷன் இஸ் சூப்பர் ஸ்பெஷல் டு மீ, அண்ட் ஆஃப்டர் பைசன் ஐ திங்க் இட்ஸ் பீன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வீவ் பீன் லுக்கிங் அப் டு யூ ஃபார் த வே யூ ஆர் as a person, as an actor and everything. So yeah, I'm very happy. Thank you, Angelina. ரொம்ப happy இது கேட்டுட்டு. இந்த ஹிஸ்டரி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. I just wanted to say it on roll, and I just held it back. Thank you so much. A person from you coming from the south, or கேரளால இருந்து வந்துட்டு உங்களோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எப்படி இருக்கும், ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட பொண்ணோட வீட்டு அப்போ அது எப்படி இருக்கும், அங்கேருந்து ஆக்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹவுஸ் யோர் லைஃப், அண்ட் இதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த ஒரு ஒன்லைனாக கேட்குறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அதுக்குள்ளே இருக்கிற டெப்த் என்ன, வாட் இஸ் தி எசன்ஸ், ஹூ இஸ் ரஜிஷா, வாட் இஸ் ஷி ஆல் அபவுட், இதெல்லாம் தான் பேச போகிறேன் இன்னைக்கு. ஒரு ஆர்மி பர்சனோட ஒரு பொண்ணுன்னு இருந்தாலே நம்ம எங்கே ஜெனிச்சோ அது மட்டும் இல்லை உங்கள் நாடு. ஆட்டோமேட்டிக்லி ஃபஸ்ட் ஃபீலிங் இட் செல்ஃப் இஸ் நம்ம இந்தியன். அப்போது ஏன்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் வளர்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஊரில் தான். அப்போது ஊரில் டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்தா கூட, இப்போ நம்ம லெட்ஸ் சே பஞ்சாபில் இருக்கேன்னா, ஆனால் அங்கே இருக்கும்போது அந்த யூனிட்லே இந்தியா மொத்த இடத்துல இருந்தும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோட நேபர்ஸ்னு சொன்னால் இந்த ஒரு பக்கத்தில் தமிழ்னா, ஒரு பக்கத்தில் காஷ்மீர்னா, ஒரு பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி. ஸோ இட் ஆக்சுவலி ஆல்வேஸ் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் இந்தியன் தான். அந்த ஃபஸ்ட் ஃபீலிங் மோர் தேன் ஒரு மலையாளி, ஒரு தமிழ், அது இந்த டிவிஷன் வர்றதில்ல. ஏன்னா நம்ம ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்னா நம்ம பார்டர் காப்பாற்றணும். அப்பா அதுக்கு தான் போயிருக்காங்க. அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணாலும், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்
ஒரு வருஷத்துல ஒரு 2 months லீவில் மட்டும்தான் அப்பாவை பார்க்க முடியும். பிகாஸ் ஹி வில் பி இன் த ஃபீல்ட் ஏரியா. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்ந்த டைமில் ஃபேமிலி வைக்கும்போதும் அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் பிஸி ஆகிறது இல்லை, அவரோட உயிருக்கு எவ்வளோ வேல்யூ, அந்த ரிஸ்க் இருக்குல்ல. ஸோ அப்பாவுக்கு என்ன ஆக போகிறது. ஆனால் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்தால் கூட அது நம்ம கண்ட்ரிக்காக, இந்தியாக்காக, அந்த பேட்ரியோட்டிசம் இட்ஸ் இம்பெடட் ரைட் ஃப்ரம் த மொமெண்ட் நம்ம இந்த வேர்ல்டில். ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட். ஐ எம் ஷுர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எல்லா டிஃபென்ஸ் பர்சனல்ஸோடையும் குழந்தை. இட்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, பேரண்டிங்னா அப்பா அம்மா பக்கத்தில் இருந்தால் அது கொஞ்சம் கூட ஈஸி. இப்போது நிறைய பேருக்கு அந்த லக் இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஐயோ அவரோட உயிருக்கு மேலே இருக்கிற பயம், நமக்கு இருக்கிற பயம். சின்ன வயசுலேருந்து அப்பா வருவா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்பாவோட யூனிஃபார்ம், அப்பாவோட ஒரு வாட்ச்சு, இதெல்லாம் கெட்டி பிடிச்சி ஐ வுட் க்ரை. ஏன்னா ஜஸ்ட் அந்த டைம்லலாம் இன்லண்ட் லெட்டர்ஸ் தான் இருக்கும், க்ரீட்டிங் கார்ட்ஸ் அதான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கால்ஸ் எல்லாம் எல்லாரோடையும் வீட்டில் லேண்ட்லைன் வராது, அதுக்கப்புறம் தான் லேண்ட்லைன் வந்தது. ஆனால் அதுக்கு எப்போது லெட்டர்ஸ் தான் ஜாஸ்தி வந்துடுச்சு. ஐ எம் டாக்கிங் அபௌட் when I was very young. அப்போ இதே பிடிச்சி, ஆனால் லெட்டரில் என்ன எழுதி வச்சிருக்குன்னு கூட என்னால் ரீட் பண்ண முடியாது. திஸ் இஸ் மை ஏர்லியஸ்ட் மெமரி ஐ எம் டாக்கிங் அபவுட். அப்போது அந்த ஃபீலிங், அந்த அப்பாவோட உயிர் மேலே இருந்த ஃபீலிங், தட்ஸ் வை ஈவன் தோ ஐ ஹவ் நாட் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் மை டேட், நான் அம்மா கூட தான் டைம் லைனை பார்த்தா டைம் ஜாஸ்தி அம்மா கூட தான். ஆனால் கனெக்ஷன் இஸ் தேர் வித் அப்பா பிகாஸ் யூ ஆல்வேஸ் வாண்ட் ஹிம் டு பி சேஃப், யூனோ. யா, ஸோ ஐ ஃபீல் லைக் ஹூஸ் ரஜிஷான்னு திடீர்னு நீங்கள் என்னோட சைல்ட்ஹுட் கேட்டப்போ தான் அது வந்துருச்சு. ஐ ஃபீல் லைக் ஐ எம் அ வெரி, எனக்கு உள்ளே இருக்கிற கேர் இல்லைன்னா அந்த ப்ரொடெக்டிவ் ஃபீலிங் எல்லாமே இதனால தான் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். திஸ் என்ன சொல்கிறது, எல்லாரையும் காப்பாற்றணும், இந்த எவ்ரிபடி ஷுட் பி சேஃப்னு இருக்கிற ஒரு ஃபீலிங் அது இப்போவும் இருக்குது. ஆனால் இவ்வளோ வருஷம் தாண்டி அப்பா ரிட்டையர் ஆகி, அதுக்கப்புறம் அப்பா சிபிஐயில் போய் அதில் இருந்தும் ரிட்டையர் ஆகி, இப்போ ஹீ இஸ் வெரி சேஃப் அண்ட் ஆல். ஆனால் கூட இப்போ நான் செட்டு போனால், எங்கேயும் என்னோட லைஃப் போனாலும் ஐம் வெரி கேர்ஃபுல் அபவுட் அதர்ஸ். அப்போ அந்த கேரிங் எனக்கு அந்த அங்கே ஒரு இமோஷன் இருந்துதான் நினைக்கிறேன். ஸோ யா. பட் நீங்கள் இதை வந்து சொல்கிறப்போ வந்து ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் அ ஸ்மால் கேர்ள் ஹோல்டிங் டு த லெட்டர்ஸ். அப்பாவுக்கு அம்மா எழுதுனதோ இல்லை அவங்க உங்களுக்கு எழுந்த லெட்டர்ஸோ பார்த்துட்டு இருந்தா ஹவு வுட் இட் பி அஸ் அ சைல்ட்? பிகாஸ் ஐ ஹவ் நெவர் பீன் இன் தட் பொசிஷன். ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் தட் லிட்டில் கேர்ள். அண்ட் எவ்வளோ ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல, சே அப்பா, ஐ விஷ் அப்பா இஸ் வித் மீ. ஆமாம் ஆமாம், எங்கே இருந்தாலும் சேஃபாக இருக்கணும். இப்போ என் பக்கத்தில் வர முடியாது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவள் வேலையில் இருக்காங்க. வேலைன்னா பெரிய ஒரு வேலை, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. அப்போ அங்கே இருக்காங்க. ஆனால் அவள் உயிரோடு இருக்கணும், சேஃபாக இருக்கணும். இந்த தாட்டு தான் ஃபுல் டைம் அதிகமாக ஓடிட்டு இருந்துச்சு மைண்டுக்குள்ளே. சிப்லிங்ஸ் இருக்காங்களா? யா, ஐ ஹேவ் அ யங்கர் சிஸ்டர். ஓ, ஓகே. ஸோ இப்போ அப்பா இஸ் டூயிங் சம்திங் வெரி ரெஸ்பான்சிபிள், இஸ் காட் சோ மச் டியூட்டிஸ் அப்படின்றப்போ அம்மாக்கு வந்து உங்கள் மேல தனியா இங்க இருந்து உங்களை ஹேண்டில் பண்றதுல அம்மா becomes over protective. Exactly. she'll try to become அப்பா and அம்மா. அப்ப அது நல்லாவே இல்லையே. That wasn't nice. I feel bad for her now. Yeah. ஆனா அப்பா I felt bad for me. Doesn't make sense. It does very well. ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா நிறைய விஷயங்களுக்கு என் அம்மா நோ சொன்னாங்க. அது அவர் மேலே தப்பு இல்லை. அவர் ரொம்ப யங் ஏஜில் தான் she also got married. She had me when she was I think 21, 22. So it's a pretty young age, no? அந்த டைம்ல she's all alone. ஒரு ஃபீல்ட் ஏரியா போனால் அப்பா இல்லை, நான் மட்டும் ஒரு சின்ன குழந்தை. அம்மா இஸ் ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் காலேஜ், ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். இப்போ அந்த டைமில் அம்மாவுக்கும் ஏன் சேஃப்டி மேலே தான், ஐயோ அங்கே போனால் பொண்ணு சேஃபாக இருக்குமா, இங்கே போனால் பொண்ணு சேஃபாக இருக்குமா, சைக்கிள் ஓட்ட போனால் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிடுமா, தண்ணிக்கு ஸ்விம்மிங்கு போனால் தண்ணியில் போய் இறந்துடும். என்ன சொல்லல அம்மா. எஸ், பட் ஷி வாஸ் நாட் லைக் தட் வித் மை சிஸ்டர். பிகாஸ் மை சிஸ்டர் வாஸ் லைக் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் வந்தான் பிறந்தேன். பட் சைல்டுக்கு தான் எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்.
ஸோ அம்மா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடெக்டிவ் அண்ட் அம்மா டீச்சர். ஸோ மார்க்ஸை பற்றி ஸ்டடீஸை பற்றியும் எனக்கு ஒரு 1.5 2 இயர்ஸ் இருக்கும்போதே எனக்கு ஆல்ஃபபெட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அம்மா தான் சொல்லுவாங்க கிட்ட. என்னம்மா இவ்வளோ கடுப்பமாக இருக்குது இதெல்லாம், இவ்வளோ ஏர்லியாக வை வுட் யூ டூ தட்? அண்ட் தென் ஐ ஸ்டில் ரிமெம்பர், இப்போ 3rd 4th 5th எல்லாம் படிக்கும்போது ஐ ஒன்லி ஹேட் 1 hour ப்ளே டைம். கரெக்டு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் படிக்கணும். ஆமாம், ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிரைமரி ஸ்கூல்ல எல்லாம். But now Amma now feels bad about it. She says ki yeah, that was too much. And I can't blame her also because she's coming from அந்த ஒரு ஸ்பேஸ். இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த டைமில் அம்மா என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அம்மாவுக்கும் இது பற்றி எதுவும் தெரியல. அம்மா இஸ் ஆல்சோ ஃபார் அவே ஃப்ரம் ஹர் பேரண்ட்ஸ். ஹர் இல்லை, அம்மாவுக்கு யாரும் இல்லை சப்போர்ட்டுக்கு. தனியாக அவரும் அவரோட ஒரு பொண்ணும் ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ ஷீ இஸ் ஆல்சோ, ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் ஃபீலிங் லைக் தட். அண்ட் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய வீட்டில் எல்லாருக்குமே எஜுகேஷன் தான் ப்ரைமரி. சினிமா, இந்த ஆர்ட் ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆள்கார். எல்லாருமே கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா படிப்பு, இன்ஜினியர், டாக்டர் அந்த மாதிரி தான். ஸோ அம்மாவுக்கும் அது ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எஜுகேஷன் தான் இட்ஸ் யோர் ப்ரைமரி திங். நம்ம கரியருக்கு, நம்ம லைஃப் காப்பாற்றுறதுக்கு, நம்ம ஒரு பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகுறதுக்கு, ஒரு ஐடென்டிட்டி வர்றதுக்கு எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா எஜுகேஷன் அம்மாக்குள்ளே இருந்துச்சு. இது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் டு அ பர்சன் ஹூ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் லைக் திஸ், ஹவு டிட் ஷி லெட் ஹர் டாட்டர் இன் டு திஸ் ஃபீல்ட் அப்படின்றது. பட் வில் கம் டு திஸ் பார்ட் லேட்டர். ஐ எம் ஜஸ்ட் வெரி கியூரியஸ் நவ். இப்போ அம்மா கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அப்பாவோட வருகைக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க டு ஜஸ்ட் hug him and tell him how hard your kutti life is? I would, like, there were days where I wanted to go for some competition or learn something, or என்னோட கூட இருக்கிற எல்லாரும் பண்ணும்போது எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனால் அம்மாவுக்கு ஸ்டேஜில் நான் பண்ணுறதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஷீ ஓன்லி புஷ்ட் மீ. என்னோட ஸ்டேஜில் போய் டிபேட்டு அது இது எல்லாமே எனக்கு, போய்ட்ரியாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஸ்டேஜ் ஃபியர் கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணி, என் சின்ன வயசுலேயே இருந்து ஸ்டேஜில் தள்ளி விட்டு எனக்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறது என் அம்மா தான். ஸோ there are no complaints there. அம்மாவுக்கு வெளியே போய் என்னை விடுறது தான் கஷ்டம். ஓகே, ஸ்கூலில் போய் கற்றுனது ஓகே, வந்து வேறொரு இடத்து போகும்போது ஷீ வாஸ் ஒன்லி கன்சர்ன்ட் அபவுட் மீ அஸ் அ கேர்ள். பொண்ணுக்கு எதுவும் வரக்கூடாது, விச் இஸ் அ வெரி ஓகே கன்சர்ன் இன் ஆர் கண்ட்ரி. இது பேசிக். ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ட் தென் அப்பா வர்றதுக்கு, அப்பா ஈவன் தோ ஆர்மின்னு சொன்னாலும் என்னோட அப்பா ரொம்ப கூல். யா, இஸ் லைக் டாடி கூல். எல்லாத்துக்குமே ஓகே, இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஹீ இஸ் த மோஸ்ட், என்ன சொல்கிறது, அப்பாவுக்கு எனக்கு தெரியல எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போய் விட்டாலும், இப்போ அப்பா நீங்கள் இங்கே விட்டால் அப்பா தமிழ் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வித்தவுட் அ ஸ்லாங். எங்கே லைக் ஹீ கேன் அடாப்ட் வெரி வெல் எங்கே போனாலும். ஸோ இஸ் அ வெரி கூல் பர்சன் அண்ட் ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் மை டேட். ஆனால் அப்பா வருது, அம்மா பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு நான் வரணும்னு ஆசைப்படல. ஏன்னா எனக்கு தெரியும் என் அம்மா, எனக்கு இவ்வளோ வலி இருந்தால் என் அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும். யூனோ தேவ ஐ மீன் ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தர் இல்லை, ஒரு வருஷத்தில் இஃப் யூ கேன் ஒன்லி மீட் ஃபார் சச் அ வெரி லாங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம். And I would see my mom in her moments where she would read the letters again and again and again. அப்பா வரது டேட்டு நோட் பண்ணி கலண்டரில் சர்க்கிள் போட்டு டேட்ஸ். இந்த என்னோட முதல்ல நான் பார்த்த லவ் ஸ்டோரி தான் என்னோட அப்பா அம்மாவோடது. அண்ட் அது ஏங்கி நடந்த ஒரு லவ் ஸ்டோரி. அப்படிதான் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிற லாங் டிஸ்டன்ஸ் எல்லா மேரேஜஸும் ரிலேஷன்ஷிப்ஸும் அப்படிதான். அண்ட் ஐவ் சீன் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி என் வீட்டுக்குள்ள. So I understand how much even my mom probably wanted more than me for my dad to come back. It is very nice that you're very understanding at a very young age. இப்போ சின்ன பொண்ணா இருந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு அப்படின்றப்ப it's just nice. Thank you. Okay, so your childhood was you being on stage and finally you found that I'm belonging to the stage அப்படின்ற ஒரு ஃபீலிங் somewhere in your childhood you would 7 ஸ்கூல்ஸில் படித்தேன். இப்போ 7 ஸ்கூலில் போகும்போது 7 ஸ்டேட்டில் எவ்ரி திங் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கான். இப்போ எல்லா இடத்தோடையும் கல்ச்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எல்லோரும் ஒரு பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ பஞ்சாபில் நீங்கள் போய் பாருங்கன்னா பொண்ணுங்களா வெரி ஆக்டிவ்.
very loud, very on the face. Chalo baji, that's their behavior. The Malayalis பார்த்தா ரொம்ப அமைதியா, okay சரி, you can, girls should be like, okay தேவதை மாதிரி. I don't know. ரொம்ப அமைதியா பேசி அந்த மாதிரி. Now if we go to West Bengal, women there are very strong willed. அவரோட opinions அவரோட ஃபேஸ்ல அவரோட, because they're very well read and very strong, அந்த துர்கா அந்த ஆஸ்பெக்ட் இருக்காங்க பெங்காலி விமென்குள்ள. ஸோ தே வெரி ஆன் த வேஸ். தென் யூ கோ டு டெல்லி, வி ஆர் வெரி ஸ்கேர்ட் என்ன சொல்லணும், பட் வி ஆர் அவுட்லுக் இருந்தால் கூட எப்போவுமே சேஃப்டி 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 சேஃப்டியை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ தமிழ் பொண்ணுங்கன்னா தமிழும் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ சவுத் தமிழ்நாடு கேர்ள்ஸ் ஆர் லிட்டில் டிஃப்ரெண்ட், சென்னை கேர்ள்ஸ் ஆர். ஸோ மை பாயிண்ட் இஸ், யுவர் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பஞ்சாபில் 2 வருஷம் நின்று கேரளாவில் வரும்போது ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ பேசுகிறான், வை ஷி நாட் திஸ் சைலண்ட். நவ் when I go from here to let's say Punjab, they like, why is this girl so silent, என்ன வேணும். ஸோ what eventually என்ன ஆகுனா, you learn how to adapt. ஓகே, ஒரு இடத்து போனால் நமக்கு அங்கே என்ன தேவை, அங்கே எப்படி இருக்கணும்னு இருக்கிற ஒரு லேர்னிங் வந்துடும். அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிற பர்சனாலிட்டி கிளப் பண்ணி தான் நம்ம பர்சனாலிட்டியும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட்ஸ் கிரேட் எக்ஸ்போஜர். சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய அண்ட் நிறைய இடத்துல தப்பாக இருக்கிற விஷயங்கள் நிறைய இடத்துல சரியாக இருக்கும், நிறைய இடத்துல சரியாக இருக்கிற விஷயங்கள் தப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நம்ம டெம்பிள்ஸில் போனால் தலை கவர் பண்ணணும். ஆனால் அதே கடவுள் தான் இங்கேயும் டெம்பிள், சேம் நேம். இப்போ கிருஷ்ணா டெம்பிள் அங்கேனா கிருஷ்ணா டெம்பிள், இங்கே சிவா டெம்பிள், வாட் எவர், சேம் காடோட டெம்பிள். இங்கே நம்ம தலை கவர் பண்ண மாட்டேன், வி டிரெக்ட்லி கோனா. ஸோ பட் தே காண்ட் இமேஜின் தலை கவர் பண்ணாமல் எப்படி, பெரிய விஷயம் அது. ஆமாம், டெம்பிள் வரும்போது எப்படி தலை கவர் பண்ணாமல் வர முடியும். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கன்ஃபியூஸ்ட். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் சர்ச்சஸ். இங்கே சர்ச்சில் போய் மாஸ்க்கு போகும்போது யூ ஹாவ் டு கவர் யுவர் ஹெட், பட் வென் யூ கோ டு யூரோப் யூ டோன்ட் கவர் யுவர் ஹெட். ஸோ பட் இட்ஸ் த சேம் காட், சேம் செட்டப், சேம். பட் கல்ச்சர், தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஒரு லேண்டுக்கும் ஒரு கல்ச்சர்ஸ், ஒரு ப்ராக்டிசஸ். ஸோ இவென்ச்சுவலி நான் இருந்து பார்த்து நான் யோசிக்கும் போது என்ன சரி என்ன தப்பு நீ எப்படி சொல்கிறது. வாட் ஐவ் அண்டர்ஸ்டுட் இஸ், டெலிபரேட்லி மற்றொருத்தரை ஹர்ட் பண்ணாமல் நம்ம பண்ணுற விஷயம் எல்லாம் ஓகே. ஒரு நமக்கு தெரிஞ்சு இன்டென்ஷன்லி நம்மளை வேற ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அது தப்பு. ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ஒரு செக்ரிகேஷன் பண்ணி அவரை மாற்றி வைக்கும்போது, இல்லை அவருக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணும்போது தான் தப்பு. எல்லாருக்குமே ஓகேனா நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன வேணும் அதுதான் பண்ணுங்க. ஸோ தீஸ் கிளாரிட்டிஸ் ஐ ஃபீல் லைக் கேம் வெரி யங் பிகாஸ் ஐ குட் ட்ராவல். அந்த அளவுக்கு அது மாதிரி தான் எனக்கு ஸ்டடீஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அம்மா ஸ்ட்ரிக்ட் அதனால மட்டும் இல்லை, எனக்கெல்லாம். ஏன்னா 50ல் 49 வந்தால் அம்மா ஏன் 1 மார்க் இங்கே போச்சு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், கிளாஸில் ஃபர்ஸ்ட் யார், அவருக்கு எவ்வளோ. பட் மை மாம் நெவர் செட் கி அந்த பொண்ணுலேருந்து ஜாஸ்தி நீ வாங்கு, அது சொல்லலை. ஷி வாஸ் நெவர் கி ஓகே ஒருத்தர்ல இருந்து நீ நல்லா பண்ணணும்னு சொல்ல. தெர் இஸ் நோ கம்பேரிசன். நான் எக்ஸல் பண்ணணும் அந்த தாட் தான். அதான் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க எங்கிட்ட, ஒருத்தரை ஹர்ட் பண்ணி அது பண்ணாத, மற்றொருத்தரை சீட் பண்ணி மார்க்ஸ் ஜாஸ்தி வாங்காத, உன்னால நீ எக்ஸல் பண்ணணும், உன்னோட டார்கெட் ஷுட் பி த மேக்ஸிமம் மார்க்ஸ். அதுக்கு நீ ட்ரை து பண்ணுறோம். என்ன அளவுக்கு ட்ரை பண்ணேன்னு எனக்கே தெரியும். ஆனால் கிடைக்கும். பட் ஷி வுட் நாட் பீட் மீ. அது அப்படி எதுவும் இல்லை, ஃபிசிக்கலி அந்த இதுவும் இல்லை. ஆனால் அம்மா மூஞ்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஐயோ வாங்கியிருக்கலாம், இனியும் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு ஒரு தாட் வந்துடுச்சு. ஸோ மார்க்ஸ் were வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஐ வாஸ் வெரி ஸ்டூடியஸ். ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர். அதுதான் என்னோட ஆர்மியில் டாக்டர் ஆகணும் தான் எனக்கு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஆர்மி லைஃப்பில் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆர்மியில் தான் போனேன், ஆர்மியில் போய் டாக்டர் ஆகணும், இதுதான் என்னோட மண்டைக்குள்ளே இருந்துச்சு. பட் அண்ட் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தட். ஐ கிராக் தட். ஆனால் நம்ம சொல்லுவோம்ல, லைஃப்பில் எல்லாமே நமக்குள்ளே, எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஹிடன் ட்ரீம் இருந்துச்சு. ஹிடன் ட்ரீம்னா எப்படி சொல்கிறது, ஒரு கனவு. ஆனால் அந்த கனவு ரியாலிட்டியாக மாறவே மாட்டான்னு யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, திஸ் வில் நெவர் ஹேப்பன் இன் தி வைல்டஸ்ட் ட்ரீம். ஆமாம், என்னால் ஒரு ஆக்டர் ஆக முடியவே முடியாது. ஒன்று ப்ரைமரி ரீசனாக நான் வளர்ந்து வரும்போது வந்த படத்தில் இருக்கிற பொண்ணுங்கள் இருந்த ஒரு டைப்.
அவரோட ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பீட் பாலிவுட்ல இருந்தாலும் தமிழ்ல இருந்தாலும் மலையாளத்தில் இருந்தாலும் ஒரு 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 சர்டன் Looks, they have to look certain way. சர்டன் வே. Yeah. அப்போ நான் பார்த்தா நான் அப்படியே இல்லையே. என்ன திஸ் வாஸ் நான் சின்ன வயசுல இருந்தேன். ஐம் நாட் சேயிங் ஐ வாஸ் பேட் லுக்கிங். அது இல்லை, நான் பார்க்குறவங்க எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல். You didn't fall into that category that was there. லைக் எவ்ரிபடி இஸ் பியூட்டிஃபுல். பட் அந்த டைமில் இருக்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பொண்ணுன்னா இவ்வளோ ஒல்லியாக இருக்கணும், இவ்வளோ டாலாக இருக்கணும், இவ்வளோ ஃபேராக இருக்கணும், இவ்வளோ லைக் ஃபீச்சர். ஸோ லைக் நோ, ஐ டோன்ட் ஃபிட் தேர். நாங்கள் ஃபிட் பண்ணல. ஸோ அது முடியாது. 2, என்னோடய ஃபேமிலி, எனக்கு தெரிஞ்சவர் யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை. அப்போது தெர் இஸ் நோ கைடன்ஸ். எப்படி வருது என்னதுன்னு தெரியவே தெரியாது. 3, என்னோட வீட்டில் நான் சொன்ன மாதிரி இதுதான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன். Government job. டாக்டர் தான் அந்த லைக் வாட் எவர் சம்திங் ரிலேட்டட் டு நம்ம சொல்கிற இந்த அளவுக்கு ஏதோ. அப்போது வீட்டிலும் கண்டிப்பாக தெர் இஸ் ஸோ. பட் ப்ரைமரி ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். ஆனால் நான் ரொம்ப இதெல்லாம் வெக்கம் வருது சொல்கிறதுக்கே. ஆனால் சின்ன வயசில் இருந்து நம்ம பார்த்த படத்தில் எல்லாமே இருக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ லெட்ஸ் சே 𝗂𝐻𝐻்சி மேம், ஷோபனா மேம், இவர் எல்லாரும் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் நான் யாரும் இருக்காமல் டைமில் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. என்னோடய வீட்டில் இருந்த மிரர் கொஞ்சம் ஹைட்டில் தான் இருந்தாங்க. இட் வாஸ் நாட் மை ஹைட். ஓகே. அப்போ நான் எல்லாரும் மத்தியானம் தூங்குவாங்க ஆஃப்டர்நூனில். அப்போ இந்த ஸ்டூலை எடுத்து வச்சு ஏறி அந்த மிரரில் போனோம். அப்போ தான் மிரர் பார்க்க முடியும். மிரரில் போயிட்டு ஐ வுட் ரீஎனாக்ட் அந்த சீன்ஸ் எல்லாம். நான் 5 seconds ஐ லுக், 5 லுக் அப்படி யார் வருதான் ஐ வுட் டூ தேட். நம்ம தனியாக இருக்கிற மொமெண்ட்ஸ்ல எல்லாம் நானே என்னை கிட்னாப் பண்ணி, நான் கிட்னாப்பரும், நான் கிட்னாப் பண்ண பொண்ணும், நான் அது காப்பாற்ற வருதும், நான் எல்லாமே நான் தனியாக ஆக்டிங் பண்ணிருக்கீங்க. அந்த சீன் தான் ஜூன் படத்தில் ரீஎனாக்ட் பண்ணோம். ஸோ வென் அஹமத் கேம் அண்ட் டோல் மீ ஜூனில் இப்படி ஒரு சீன் இருக்கு, ஐயோ டே இது நான் லைஃப்பில் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ yeah, so I feel like there was an actor in me all along. நான் சின்ன வயசுலலாம் ட்ராமா, டான்ஸ் எல்லாமே ஸ்கூலும் காலேஜில் பண்ணுவாங்க. பட் ஐ நெவர் தாட் ஃபில்ம் ஆக்டராக என்னால் மாற முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லைன்னு தான் நான் நம்பினேன் அந்த டைமில். ஸோ அதை பற்றி எதுவும் பண்ணல. ஸோ மை ப்ரைமரி ஃபோக்கஸ் வெண்ட் அகென் டு பீயிங் அ டாக்டர். யாமே கிராக்ட் இட். ஆனால் ஏதோ ஒரு வேலையில் கிராக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் ஐம் டெல்லிங் யூ திஸ் வாஸ் ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேறு இதல்ல என்னோட பாத், என்னோட டெஸ்டினி இல்லைன்னு இந்த தாட் வந்துகிட்டே இருக்குது என்னோட மண்டைக்குள்ளே. என்ன அப்போ ஐம் ஆல்சோ ஸோ கன்ஃபியூஸ்ட் வாட் டு டூ. ஆனால் எனக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு தெரியவே தெரியாது. சரியா? அண்ட் அந்த டைமில் ஏதோ ஒரு நல்ல விஷயம், என்னோட கசின் பிரதரோட மேரேஜ். ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீ காட் மேரிட் அந்த டைமில். நான் இப்போ ராஜு சட்டன் கிட்ட சொல்லுவாங்க, யூ டோன்ட் நோ ஹவு ஹாப்பி ஐ எம் தட் யூ கல்யாணத்தில் ஹாப்பியாக இருக்கே இல்லைன்னு தெரியாது. நான் ரொம்ப ஹாப்பி. அப்போ அந்த ஹீ வாஸ் ஒர்க்கிங் வித் மைக்ரோசாஃப்ட். அப்போ அவரோட கல்யாணத்துக்கு நான் போனேன். அப்போ என்கிட்ட கேட்டேன், என்ன வாட் இஸ் யுவர் பிளான், நீ என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு? அப்போ நான் சொன்னேன், இது கிராக் ஆகிடுச்சு, இது இருக்குது, ஆனால் ஐம் கன்ஃபியூஸ்ட் சேட்டான்னு சொன்னப்போ நான் சொன்னேன், திடீர்னு நான் சொன்னேன், நீ மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணி இட் வில் சூட் யூன்னு. எனக்கு மாஸ் கம்யூனிகேஷன் என்னவேன்னு தெரியாது. பிகாஸ் நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை, ரிசர்ச் பண்ணல. அப்போ மாஸ் கம்யூனிகேஷன் நான் யோசிச்சேன், ஏதோ பப்ளிக்கை பற்றி பண்ணுற ஏதோ ஸ்டடியா மாஸ்ன்னு சொன்னப்போ, மாஸ்னா பப்ளிக் தானே. அப்போ பப்ளிக் ஸ்டடி வாட் இஸ் இட் நான் கேட்டேன். இல்லை மீடியா ஸ்டடீஸ்ன்னு சொன்னாங்க. சடன்லி ஃபெல்ட் லைக் ஓகே இது என்ன சொல்ற ஒரு ஸ்பார்க் மாதிரி. அண்ட் தென் ஐ வெண்ட் அண்ட் ஐ கூகுள்ட் இட் அண்ட் ஐ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட். அது இந்த கோர்ஸை பற்றி, அதுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டை பற்றி. அதுக்கப்புறம் பட் ஐ வாஸ் டூ லேட். ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஐ வெண்ட் டு திஸ். So there was only this private college in Delhi, couple of colleges, and this Delhi, the Amity one was the best option out of it. Okay. But it's way too expensive. Amity na நம்ம கரண் ஜோஹர் படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய காலேஜ், இட்ஸ் வே டு எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஐ கம் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே. அப்போ வீட்டில் எப்படி சொல்கிறது, ஐயோ வீட்டில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறது இதில் ஈஸின்னு நினைக்கிறேன். அவ்வளோ டென்ஷனில் நான் போய் ஐ வாஸ் லைக் எனக்கு டாக்டர் வேணாம்,
I want to do this course. But my parents are sitting like this, and I'm thinking, இப்போ reaction வரும், bomb blast வர போகிறது, bomb blast வர போகிறது. And I'm like, ஆனால் colleges எல்லாமே fill ஆயிடுச்சு, இனி இந்த private college தான் இருக்கு, it's இவ்வளோ. They said yes. அதுதான் எனக்கு இப்போ கூஸ் பம்ப்ஸ் வருது. எனக்கு அதை பற்றி எப்போ யோசிச்சாலும் எனக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ் ஃபார் தேட். ஆன் த மொமெண்ட் அவர் சொன்னா, ஓகேம்மா உனக்கு அது வேணான்னா இது வேணும்னா நீ இப்போ இது பண்ணலாம். அப்போ லைக் இது ரியலாக நடக்கிறதுல ஐம் நாட் ட்ரீமிங் திஸ் ரைட். அப்போ அண்ட் தென் அப்பா கேட்டேன் எங்கே. அப்போ அந்த டைமில் வி ஆர் இன் உத்தரப்பிரதேஷ், மீரட்டில் இருந்தாங்க. அப்போ எங்கே இந்த காலேஜ்? நான் சொன்னேன் டெல்லி நொய்டாவில் இருக்காமட்டி, நாளைக்கு போய் பார்க்கலான்னு சொன்னேன். மை காட். அண்ட் இட்ஸ் வே அவுட் ஆஃப் மை பேரண்ட்ஸ் பட்ஜெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டே நானும் அப்பாவும் போய் காலேஜ்னா என்னது இது? அந்த இட்ஸ் அ யூனிவர்சிட்டி கேம்பஸ், இட்ஸ் ஹியூஜ். நல்லா சொல்லவே முடியாது உங்ககிட்ட, அவ்வளோ ஹியூஜ். ஓகே, பார்த்தா பென்ஸ், பிஎம்டபிள்யூ, லைக் இட்ஸ் லைக் அன் ஐடி பார்க், லைக் தட் பிக். ஓகே, சொன்னா அவ்வளோ பிக், அவ்வளோ பெரிய பெரிய கார், எல்லாருமே ரொம்ப ரிச் பேரோட பசங்கள் தான் அங்கே படிக்கிறாங்க. பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லாருமே ஒரு செட்டப். நான் மட்டும் என்ன சுடிதார் எல்லாம் போட்டு ஃபைல் எல்லாம் பிடிச்சி வெரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஐ எம் லுக்கிங். தி ஃபீஸ் வாஸ் ஹியூமங்கஸ். வீட்டில் திருப்பி வந்து அப்பா சொன்னேன். அப்போ நான் சொன்னது, அப்பா லோன் எடுக்கலாம், எஜுகேஷன் லோன் எடுக்கலாம். அப்பா சொன்னேன் வேணாம், அது வேண்டாம், அதுவும் மேலே நிறைய ப்ரெஷர் ஆகிடும், இப்போ வேணாம், ஐ வில் மேனேஜ். எனக்கு அண்ட் I felt so happy and so sad at the same time, and I cried na and the emotion nala. And then I joined there, and I have seen my appa struggle. அவரு ஆனால் அந்த டைமில் அப்பா ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அண்ட் நவ் ஹீ ஜாயின் சிபிஐ. அப்போ அதோட ஆஃபீஸ் டெல்லி, அண்ட் அப்பாவுக்கு வீடு வாஸ் இன் மீரட். ஸோ எவ்ரி டே ஹி ஹேட் டு கம்யூட். மை டேட் வுட் ஸ்லீப் ஃபார் 2 hours ஃபார் 6 months. டெல்லியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் டெய்லி 2 மணி நேரம் மட்டும் தூங்கி அவ்வளோ ட்ராவல் பண்ணி என் அப்பா வந்து போய் இது பண்ணும்போது, அண்ட் வென் ஐ சி அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஹேவ் திஸ் இமேஜ் ஆஃப் ஹிம். என்னை ஹாஸ்டலில் விட்டு அப்பா சைக்கிள் ரிக்ஷா, அங்கே சைக்கிள் ரிக்ஷாஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சைக்கிளில் ரிக்ஷா. ஸோ ஐ ஹாவ் திஸ் இமேஜ் ஆஃப் ஹிம் லீவிங் டு த ரயில்வே ஸ்டேஷன் பிகாஸ் ஹி ஹாஸ் டு கேட்ச் த நெக்ஸ்ட் ட்ரெயின். அண்ட் நான் யோசிச்சேன், இவ்வளோ 30 years என் அப்பா ஆர்மியிலேருந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நவ் ஹீ ஹேஸ் டு ரிலாக்ஸ். அண்ட் அவர் திருப்பி நெக்ஸ்ட் வேலைக்கு போகிறாங்க எனக்காக, இவ்வளோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கஷ்டப்பாடு. வை இந்த கில்ட் இருக்குல்ல, இந்த தாட், அந்த கில்ட். ஆனால் அந்த கில்ட்டு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக மாறிடுச்சு. ஸோ மோட்டிவேட்டட் டு ஸ்டடி தட் ஐ பிகேம் த டாப்பர். ஐ காட் ஸ்காலர்ஷிப். அண்ட் அது என்னால் முடியாது, அது நான் பண்ணது நான் சொல்லவே மாட்டேன். நான் படித்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி இல்லை, என் அப்பா அம்மா என்னோடய ட்ரீமை சப்போர்ட் பண்ணும்போது நம்ம மேலே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும், ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கும் ஏதாவது ஒன்று ப்ரொவைட் பண்ணணும், திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அப்படி தான் தட் ஹேப்பன். அண்ட் தென் ஐ ஃபினிஷ் த கோர்ஸ் அண்ட் ஐ வாண்டட் டு பிகம் அ ஜேர்னலிஸ்ட். ஆனால் அந்த டைமில் ஒரு ஜேர்னலிஸ்ட்னா நான் படிக்கும்போது நிறைய எத்திக்ஸை பற்றி இதை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் ரியல் லைஃப்பில் ரியல் வேர்ல்டில் அது எதுவுமே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இட் ஃபெல்ட் லைக் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட், வெரி டிஃபிகல்ட் வேர்ல்ட்னா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எனக்கு அதை பற்றி அப்படி சொல்லணும்னு எல்லாம் இருக்குது. ஆனால் என்னால் அதெல்லாமே சொல்ல முடியாது பிகாஸ் ஆஃப் த கரண்ட் சினாரியோ. அப்போது நான் அங்கே ஹாப்பியாக இருக்க முடியாது என்னாலன்னு சொல்லி நான் அது வேணான்னு வச்சு ஐ டிசைடட் டு பிகம் அ விஜே. பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் அங்கே என்னால் கொஞ்சம் கூட ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லி அது அப்பா அம்மா கிட்ட சொன்னப்போ அதுக்கும் அவர் ஓகே சொன்னாங்க. ஸோ ஐ கேம் பேக் டு கேரளா. ஐ பிகம் அ விஜே தேர். ஒரு 1 year ஐ வாஸ் அ விஜே. அந்த டைமில் இவ்வளோ சோஷியல் மீடியா இஸ் நாட் திஸ் இன்ஸ்டாகிராம் ரீல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பீப்புள் வுட் ஃபைண்ட் யூ அண்ட் காஸ்ட் யூ ஆன் த பேசிஸ் ஆஃப் மேகசீனில் கவர் பேஜில் பார்த்து, இல்லைன்னா டெலிவிஷன் விஜே. மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ட்ரஸஸ் அப்படி தான் வந்திருக்கோம். இப்போ பார்வதி, நஸ்ரியா, நயன்தாரா மேம், ஆல் ஆஃப் தீஸ் ஆக்ட்ரஸஸ் வேர் ஃபவுண்ட் ஃப்ரம் டெலிவிஷன். ஓகே. அப்போ அந்த மாதிரி எனக்கு ஆஃபர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஆஃபர்ஸ் வரும்போது எல்லாமே எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இங்கே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோட விஜேயிங் வாஸ் கோயிங் வெரி வெல். ஸோ ஐ வாஸ் லைக், இஃப் ஐ ஹேவ் டு ஷிஃப்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் கோ டு அனதர் கரியர், இட் ஹேஸ் டு பி வர்த் வைல். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரணும்னு யோசிச்சு ஆசைப்பட்டு இருக்கும்போது தான் என்னோடய முதல் படத்தோட கால் எனக்கு வந்ததும். ஆனால் அது கேட்டப்போ என்னால் முடியவே முடியாதுன்னு நான் நினச்சேன். பிகாஸ் இட் வாஸ் வெரி
ரொம்ப லேயர்டா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர். அப்போ அதுக்காக அப்பா, அம்மா கிட்ட திருப்பி போய் நான் கேட்டேன். நான் என்னது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கு. என்ன பண்றது? அப்பா கேட்டேன், "நல்ல கேரக்டரா?" அப்பா. நல்ல சினிமா, நல்ல கதையா?" "ஆப்பா." "பண்ணு. டூ இட்." அண்ட் ஐம் டெல்லிங் யூ, நான் இப்போ இங்கே இருந்து இந்த சோஃபால இருந்து இந்த மைக் முன்னாடி ஆஞ்சலின், இஃப் ஐ அம் ஏபிள் டு டாக் டு யூ, எனக்கு இப்போ நம்ம சொல்றது இந்த ஆடியன்ஸ் கிட்ட, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு கிடைக்கிற அன்பு, மரியாதை எல்லாத்துக்குமே ரீசன் என் அப்பா, அம்மாவோட சப்போர்ட் தான். அவரு தான் எனக்கு அந்த விங்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த சிறகுனால தான் என்னால பறக்க முடியுது. விங்ஸே கட் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா, இங்க இருந்து இப்போ பைசல்ல நடிச்சு இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பேச முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் பீன் வெரி பிளெஸ்ட் டு கெட் சம் ஆஃப் த பெஸ்ட் பேரண்ட்ஸ் இன் த I mean, வேர்ல்ட். yeah, I totally relate to your story. Even I have the similar story. Yeah, so என்ன வந்து I'm from Nagercoil. Um, I wanted to become a journalist. ஸோ ஆனால் ஊரில் வந்து ஜேர்னலிசம் கோர்ஸ் எந்த காலேஜ்லேயும் இல்லை. ஸோ நான் கூகுள் பண்ணுறப்போ எம்சிசி இன் சென்னை இஸ் ரேங்க் த டாப் மோஸ்ட் காலேஜ். ஐ வாண்டட் டு கோ தேர். மை பேரண்ட்ஸ் நான் போய் கேட்குறப்போ ஈவன் ஐ ஹேட் த சேம் ட்ரீம். எனக்கு டாக்டர் ஆகணுன்ட்டு ஆசை. ஐ வாஸ் வெரி குட் இன் ஸ்டடீஸ், பயாலஜிலலாம் ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். ஸோ தே தாட் ஐ வுட் பிகம் அ டாக்டர். பட் நோ, அது எனக்கு இல்லை. ஐ வாண்டட் டு இது பர்சியூ பண்ணுன்றப்போ தே டிடன்ட் சே அ வேர்ட். தே செட் ஓகே நீ போய் படி. அப்போ சென்னை இஸ் அ நியூ பிளேஸ் ஃபார் மீ. அப்போ இங்கே வர்றப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. சேம் ஐ வாஸ் வேரிங் அ க்ரீன் கலர் குர்த்தா அமங் கேர்ள்ஸ். ரொம்ப மாடர்னாக. அண்ட் இன்னும் காலேஜில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ட்ரெஸ் கோடெல்லாம். ஸோ எவ்ரிபடி வர் லைக் சூப்பர் கூல் அண்ட் எவ்ரி திங். பட் நம்ம வந்து ஒரு பாவமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நிற்கிறோம். அண்ட் எனக்கு வந்து there's two things, aided and self-financed. ஜேர்னலிசம் வாசன்ட் ஒன் இன் த செல்ஃப்-ஃபினான்ஸ். ஸோ கவர்மெண்ட் இதில் வராது, நிறைய காசு கொடுத்த கேன். ஸோ ஐ ஐ ஐ தாட் ஓகே இது நம்மளோட ஃபேமிலியை விட கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்டெப், லார்ஜர் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ மை அப்பா செட் நோ இட்ஸ் ஓகே வில் டூ இட் அப்படி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே ஐ ஸ்டேட் மை கசின்ஸ் பிளேஸ். அப்போ வந்து ஹேட் டு கம் ஃப்ரம் தேர் டு தாம்பரம் பாடியிலேருந்து. அப்போ அந்த லோக்கல் ட்ரெயினில் அவ்வளோ க்ரௌடில் மை டேட் வாஸ் ஹோல்டிங் த ட்ரெயினோட அந்த இது ஹேண்டில், ஐ வாஸ் ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் அப்படியே வந்துட்டு 2 days, I don't know why he chose to come. He was very afraid to leave me alone in the place. Like ஒரு kindergarten குழந்தை எப்படி கொண்டு விடுவாங்களோ, he used to come and leave me in the college. And then he'll wait. அந்த ஒரு 6 hours of college, he used to wait. And அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் சேர்ந்து போவோம். 6 o'clock காலேஜ் முடியப்போ சேர்ந்து போவோம். ஐ டோன்ட் ஈவன் நோ இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா solely because of my parents தான். The littlest of things that they chose to do at that time when it was the most needed is the reason that we are here today. So I am like, my voice is shaking, my hands are shaking, but I can totally relate to whatever you're saying. That kind of or a blessing that we are having right now. இப்போ அந்த நான் தான் யோசிக்கிறேன். நமக்கு அந்த சப்போர்ட் இருக்கும்போது இட் பிகம்ஸ் an added responsibility. Exactly. It becomes an added responsibility, not just in a career. நம்ம பண்ற வேலையில மட்டும் இல்ல. நம்ம லைஃப்ல நம்ம ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்றதுலேருந்து, நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்மளோட மொராலிட்டி எல்லாத்துலுமே அவர் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் மை பேரண்ட்ஸ் டோன்ட் சே எனிதிங். பட் ஐ ஆல்வேஸ் திங்க், நான் இங்கே இருந்தா என் பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்படுவாங்க, நான் என்ன பண்ணணும்னு அவர் ஆசைப்படுவாங்க. அது எப்பவுமே என் பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அவர்கிட்ட கேட்காம அவர் சொல்லாமலே அவருக்கு அந்த ஒரு பொசிஷன் என்னுடைய எல்லா டிசிஷன் மேக்கிங்கிலும் நான் வச்சிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்லி ஏன் வந்துடுச்சுன்னா அவர் கொடுத்த இந்த சப்போர்ட்னால தான். இப்போ ஒரு வேளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து அது இதுன்னு சொன்னா நம்மளால ரிபல் தான் பண்ண முடியும். பிகாஸ் ஐடியாலஜி மேட்ச் பண்ணலன்னா இட்ஸ் ஹியூமன் டெண்டன்சினா ரிபிளிங் தான். நம்ம ரிபிள் ஆயிடும். அப்போ அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதுதான் வழி இஸ் டு சப்போர்ட். ஆனால் சப்போர்ட்னா என்ன பண்ணாலும் அப்படியே இல்லை. பட் ரைட் சாய்ஸஸ்க்கு அந்த சப்போர்ட் வருது. என்ன பண்ணணும்னாலும் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த மொராலிட்டி அதுக்குள்ள வந்துடும். வி ஆர் வெரி அவேர் தட் என்ன பண்ணாலும் இது அந்த மனுஷனை கீழே போட்டுறக்கூடாது. எஸ், அவரை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நெவர், யூ ஷுட் நெவர் டூ தட்ன்றது உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அவங்க இப்போ இட்ஸ் பீன் 6 years since I've come to Chennai. அவங்க சென்னைக்கு எத்தனை வாட்டி அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்தாங்கன்னு எனக்கு ஒரு ஹார்ட்லி 2 times 3 times தான். அந்த நீடு கூட நம்ம வச்சுக்க கூடாது.
அண்ட் இவ்ளோ ஃப்ரீடம் குடுத்துருக்காங்க. மீடியாக்குள்ள வர்றதுக்கான ஸ்பேஸ் குடுத்துருக்காங்கன்னா, நோபடி ஷுட் கொஸ்டின் ஹிம், நாட் மீ அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல அஞ்சலி. ஏன்னா ஐ ஃபீல் லைக் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற என்ன ஸ்பீஷீஸ் எடுத்தாலும் குழந்தை பொறந்து அதை செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கி விடுறது தான் பேரண்ட்ஸோட வேலை. ஒரு கிளியா இருந்தா கூட அந்த மொட்டையிலிருந்து அது விரிஞ்சு அது பறந்து அது தனியா பறந்து அதனால போய் ஃபுட் ஃபெச் பண்ணி அதனால தனியா வாழ முடிய வரைக்கும் தான் அவர் கூட இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை செல்ஃப் சஃபிஷியண்டாக்கி மாற்றணும். எப்போவுமே உள்ளே வச்சு இருந்தா ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, யாரெல்லாம் வாழ போகிறது, எப்போ இறந்து போகிறாங்க நமக்கு தெரியாதுல்ல. இது லைஃப் அப்படிதான். திடீர்னு ஒரு 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 மொமெண்ட்ல என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. ஆனா யாரும் இல்லாம இருக்கிற ஒரு டைம்லும் இந்த ஹோல் வேர்ல்டுலேயே நம்ம எங்கே ஸ்டக் ஆகி போனா கூட நம்மளால அதுக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து தனியா அதை ஹேண்டில் பண்ண அளவுக்கு நம்ம மாறணும். யூ கேனாட் ஆல்வேஸ் பி டிபெண்ட் ஆன் எனிபடி இன் திஸ் வேர்ல்டு. அப்போ அந்த சஃபிஷியன்ட் ஆக்குறது தான் ஒரு பேரண்ட்ஸோட பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் யோசிக்கிறேன். ஐ பிலீவ் இன் இட். ஸோ அப்பா அம்மா இவ்வளோ கைண்டாக இருக்காங்க, இவ்வளோ இதாக இருக்காங்கன்றதே ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப வை யூ வெரி ஸ்வீட் டு மீ அப்படின்ற ஒரு தாட் நமக்கு இதாக இருக்கும். இப்போ திருப்பி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவோம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த குட்டி ரஜிஷா கிட்ட இண்டஸ்ட்ரி எவ்வளோ கைண்டாக இருந்தது? ஹவ் வாஸ் இட் ட்ரீட்டிங் யூ இன் த பிகினிங்? ஏதோ வேலையில் ஐம் வெரி லக்கி. ரொம்ப லக்கி. அண்ட் நான் ஒரு மொமெண்ட் கூட நான் அது ஈஸியாக எடுக்க மாட்டேன். பிகாஸ் வை லக்கின்னு சொன்னால் என்னோட முதல் படம் இன் மலையாளம் வாஸ் வித் செட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் என்ன நான் ஃப்ரெண்டனால காஸ்ட் பண்ணல. I had to give an audition. They checked some 100 girls to do that character. They couldn't find. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் so I came into it. But because I came into it with my friends, அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப சேஃபாக, ரொம்ப ஹாப்பியாக. பட் மோர் தேன் தட் அந்த கேரக்டர் வாஸ் ஸோ குட் தட் இட் ரிசீவ்ட் அ லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் த ஆடியன்ஸ். அதுக்கு தான் அந்த ஸ்டேட் அவார்டு வந்துடுச்சு. அந்த எலின்னு இருக்கிற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு என் லைஃப்பில். ஏன்னா அது நல்லா வந்திருக்குனால என்னை எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோர் தேன் அ நியூ கமர் ஆக்ட்ரஸ் என்ன தெரியும், தே லுக்ட் அட் மீ லைக் ஓ ஷீ நடிக்க முடியும், ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஷீ கேன் பெர்ஃபார்ம்னு இருக்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அன்பு, ஒரு மரியாதை அது எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் பேஸ்டாக தான் வந்தாங்க. மலையாளத்தை பற்றி பேசுகிறேன்னா அப்போ எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்த கேரக்டர்ஸ் தான் வர ஆரம்பிச்சுது. நான் கமிட் பண்ணதும் அந்த மாதிரி தான். அண்ட் தென் ஜூன் கேம். And June is the film which opened a lot of doors for me. ஜூன்னால தான் மாரி சார் என்னை கர்ணனில் கூப்பிட்டாங்க. இட்ஸ் லைக் த சன்ஷைன் இன் யோர் கரியர். ஆமாம். அப்போது நான் முதல்ல என்ன இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறது, வெரி விஷனரி, வெரி டேலண்டட், வெரி சேஃப் கார்டிங் கைண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ ரஹ்மானாக இருந்தாலும் மாரி சாராக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ அன்பும் அவ்வளோ ஸ்பேஸும் நடிக்கிறதுக்கு அவ்வளோ யூனோ கேரக்டருக்கு அவ்வளோ டெப்த்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹவ் ஃபெல்ட் வெரி வார்ம், வெல்கம்ட் அண்ட் லவ்ட் இன் தி ஸ்பேஸ். அதுக்கு ஐ திங்க் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் தி டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தட் ஐ காட் டு ஒர்க் வித் அந்த டைமில். இன்னும் எல்லாரிலும் இருந்த அந்த சப்போர்ட்னால அண்ட் நான் எப்போவும் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி ரஜிஷா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறேன், எப்படி ரஜிஷா கதா செலக்ட் பண்ணுறேன், மூவி செலக்ட் பண்ணுறேன். அப்போ நான் சொல்லுவேன், நான் அது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செலக்ட் பண்ணணும். இந்த சினிமாவை நம்ம தேடி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஓகே வேணான்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். பட் முதல் செலெக்ஷன் அவர் தான் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி லக்கி தட் a lot of directors or production houses are choosing me டு கிவ் லைஃப். அவர் அவ்வளோ அன்போடு எழுதி வச்சிருக்கிற அந்த கேரக்டர்ஸ்க்கு லைஃப் கொடுக்கறதுக்கு இந்த மூஞ்சி அவர் செலக்ட் பண்ணுறேன் இருக்கிறதுல ஐ எம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ ஒரு கேரக்டரை நீங்கள் ப்ளே பண்ணணுன்னு இருக்கிறப்போ வாட் டு யூ சி, லைக் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் ஆர் யூ ட்ரை டு பிகம் த கேரக்டர்? அதுக்கு இடையில, இது ரெண்டுத்துக்கும் இடையில. ஏன்னா முழுசாக என்னால் ஒரு கேரக்டராக மாற முடியாது.
பிகாஸ் அல்டிமேட்லி நான் ரஜிஷா, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும், நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோட கேரக்டருக்கு கண்டிப்பாக அது சேமாக இருக்காது. இல் பி அ வெரி டிஃப்ரெண்ட் திங். சி ஐ ஹாவ் ஹேட் டு பிளே அ கேரக்டர் வேர் ஐ ஆம் அ மர்டரர். இப்போ என்னால் மர்டர் ஆக முடியாதுல்ல, நிஜமாக என்னால் ஆக முடியாது. ஆனால் என்னால் என்ன ஆக முடியும், அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு என்ன பிடிக்கும், ஏன் அது ஆயிடுச்சு, தப்பாக இருந்தால் கூட அந்த கேரக்டர் மர்டர் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன்ஸை புரிஞ்சு அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இருக்கிறது தான் என்னால் பண்ண முடியும். பெர்ஸ்பெக்டிவ்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் எப்படி யோசிக்குவாங்க, எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுகிறாங்க, இது எல்லாமே என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அது அப்போவும் என்னால் 50% தான் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ரெஸ்ட் ஆஃப் த 50% இஸ் த டிரெக்டர். ஏன்னா இது அவரோட கதை. அல்டிமேட்லி ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ணுற நம்ம எல்லா டெக்னீஷியன்ஸும், எல்லா ஆர்டிஸ்ட்டும், எல்லாருமே இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். ஒரு டைரக்டருக்கு அவரோட கதை, அவரோட விஷன் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும்தான் நம்ம. இப்போ அந்த டூலோட வேலைன்னா ஹாஃப் ஆஃப் த ஹோம்ஒர்க் பண்ணி போகிறது. ஆனால் ஃபுல் ஸ்லேட்டை வச்சு போனால் டைரக்டர் எங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவாங்க? So you can only go with a half or a clean slate and then ask the director to write on it. And then you learn and you become the character. அப்போ அந்த கேரக்டரை மாறுறதுக்கு நமக்கு சின்ன சின்ன என்ன சொல்கிறது ப்ராசஸ் இருந்திருக்கலாம். டைரக்டரை வாட்ச் பண்ணி அவரே ரீட் பண்ணுறது தான் முதல் வேலை. ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் எல்லாமே வேர்பலி சொல்லவும் மாட்டாங்க. யூ ஹேவ் டு ரீட், யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு லுக் அட் தி டைரக்டர் அண்ட் சி அவர் இப்போ என்ன யோசிக்கிறா, அவர் இந்த கேரக்டர் பற்றி நிறைய கேள்விகள் அங்கேயே நம்ம கேட்குறோம். ஓகே, நம்ம கேட்டு கேட்டு கேட்டு, ஏன்னா ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நான் ஒரே ஆர்டிஸ்டே பற்றி தான் யோசிக்கிறது இல்லை அவர் வேலை. அவர் ஒரு கேரக்டர் he has to look at the production side and the whole technical side, எல்லா கேரக்டர்ஸோடையும் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ he won't have time all the time to look just into you. அவருக்கு பிளேட்ல நிறைய இருக்கு. ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடெண்டோடையும் வேலை அங்கே போய் கேள்வி கேட்டு நம்ம இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் an எஜுகேஷன் ஒன்லி. கிளாஸ்ல இருந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரியே அந்த எஃபர்ட் எடுத்து தான் நம்ம படிக்கணும். அப்போதான் அந்த எக்ஸாம்ல மார்க் வரும். ஒரு ஸ்டூடியஸான ஸ்டூடெண்டா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து அதை ரிலேட் பண்ணிக்கிறது. ஓகே, வேலை பண்ற இடத்துலயும் ஓகே நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஹாபி இல்ல ஆஞ்சலினா. இது எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒரு ஹாபி, ஒரு ஓகே இந்த ஒரு 5 வருஷம் நடிச்சு அதுக்கப்புறம் டாட்டா பை பை சொல்லி வேற வெளிநாட்டில் எங்கேயோ போய் செட்டில் ஆயிருக்கலாம். அது பண்ற தப்பு நான் சொல்லலை. அந்த மாதிரி யோசிக்கிறவர் இருக்காங்க. இங்கே மாதிரி நான் இறந்து போகிற வரைக்கும், ஈவன் வென் ஐ எம் லைக் இஃப் ஐம் டையிங் அ வெரி ஓல்டு உமன், 80 இயர்ஸில் நான் சாவுனா 80 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு நடிக்கணும். நாளைக்கு சாவுனா நாளைக்கு வரை எனக்கு நடிக்கணும். பிகாஸ் ஐ டோன்ட் நோ எப்போ சாக போகிறோம். ஆனால் சாவு போகிற வரைக்கும் ஐ வாண்ட் டு பி இன் சினிமா. அப்போது எனக்கு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எனக்கு இது நான் என்ன சொல்கிறது, கடவுள் மாதிரி நான் பார்க்குற ஒரு விஷயம் எனக்கு சினிமா. ஓகே, இட்ஸ் அ வெரி டிவைன் திங் ஃபார் மீ. அப்போது என்னால் அந்த லெஃப்ட் ஹேண்டில் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போது நிறைய நம்ம டிரெக்டர்ஸ் பற்றி பேசணும். இந்த சென்ஸ் லைக் ஒரு டிரெக்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அவரோட விஷன் அப்படின்னப்போ, ஸோ ஃபார் ஹவு ஹேஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் டிரெக்டர் பீன் இன் ஈச் ஃபில்ம்? அது எப்படி இருக்கணுன்றது உங்களோட ஆசை, அது எப்படி இருந்திருக்கு ஸோ ஃபார்? நான் ஒரு செட்டில் போனால் எப்போவுமே க்ளோசஸ்ட் வில் பி டு த டிரெக்டர் அண்ட் த டிஓபி பிகாஸ் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இன் கேமரா அண்ட் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ். எனக்கு ரொம்ப இப்போ நம்ம சொல்கிறோம்லே ஒரு பிளே ஸ்டேஷன், எக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஒரு பசங்களுக்கு கிடைச்சா அவர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரிக்கெட் பேட்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் அ மெஷீன். சிமிலர்லி ஐ ஆம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் த எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும். அப்போ அது எங்கே இப்போ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணால் அங்கேயே போய் அதை பற்றி பார்த்து பேசுகிறது. இப்போ ஒரு டிஓபி ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுறது, கேமரா யூஸ் பண்ணுறது, ஸ்டடி கேமோட ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த கேமரா. ஸோ ஐம் வெரி அப்போ நான் இந்த கேரமனில் உட்கார்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு நான் செட்டில் தான் சுற்றி ஐ வில் பி லைக் ட்ரைங் டு லேர்ன் ஹவு இட் இஸ் கெப்ட், வேர் இட் இஸ் கெப்ட், வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் தென் ஐ எம் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் அ லாட் மோர் ஆன் மை டிரெக்டர் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ
how he's trying to capture இந்த whole film எப்படி வரப்போகிறது, என்ன மீட்டர் எல்லாரும் பிடிக்கிறாங்க. And then I'm focused on how my co-actors are acting. Because நிறைய வாட்டி நம்ம லெஜெண்ட்ஸ் கூட தான் நடிக்கிறாங்க. அப்போ you learn a lot. இப்போ ஐ எம் லைக் திஸ் ஜூனியர் இன் கிளாஸ் ஹூஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு நோ இந்த சீனியர் எப்படி பண்ணுறாங்க. இப்போ நான் அண்டர் 19 கிரிக்கெட் டீமில் இருந்து சச்சின் டெண்டுல்கர் யூனோ ப்ளே பண்ணுவேன். ஆமாம். ஸோ பிகாஸ் யூ கெட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ரொம்ப அவேராக இதுதான். அப்போ ப்ரைமர்லி சேயிங் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன். ஸோ தட்ஸ் வை எனக்கு இப்போ வரைக்கும் நான் நடித்த 10-30 படம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் டு 30 films. I'm very close to all directors and DOPs and all of them. Yeah. And another thing about Rajisha வந்துட்டு இது துருவ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், that எந்த ஒரு சீனாக இருந்தாலும் you are not just the character, you just get involved in the scene, especially emotional sequencesனா you just are there in the picture. அப்படி இப்போது அந்த பஸ் சீன் பைசனில் பண்ணுறப்போ you were not able to come out of the scene. அது ஒரு சீன் தான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு வர்றதுக்கே it took you a lot of time அப்படின்றது. ஸோ ஹேவிங் திஸ் as an example, வல்னரபிலிட்டி அப்படின்றது ஒரு ஆக்டருக்கு ஒரு வீக்னஸா இல்லை ஸ்ட்ரென்த்தா? எங்கேயோ நான் சொல்லியிருக்கேன், யார்கிட்ட எனக்கு இப்போ ஞாபகம் வரல. ஆக்டிங் இஸ் அப்யூசிங் யுவர் எமோஷன்ஸ். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் லைஃப்பில். இப்போ இந்த மொமெண்ட்டில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க ரொம்ப சேடான ரொம்ப இமோஷ்னலான ஒரு சீன் நடிக்கின்னு சொன்னால், நான் ஹவ் டு மேக் மை பிரெயின் அண்ட் மை பாடி பிரிங் அந்த இமோஷன், ரைட்? நான் இப்போ ரொம்ப சேடாக இருக்கேன். என் லைஃப்பில் ஒரு ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப டென்ஸ்டாக சேடான இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் இஃப் ஐவ் லாஸ் சம்படி ஆர் சம்திங், திடீர்னு நீங்கள் சொல்கிற இப்போ ஒரு ரொமான்டிக் சீன் நடிக்கணும், இல்லை இப்போ ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு சீன் நடிக்கணும்னு சொன்னால், நான் ஹவ் டு புஷ் மை பிரெயின் மை பாடி டு கம் இன் டு தட் இமோஷன் விச் வேர் யூ ஆர் அப்யூசிங். தட்ஸ் வை யூ கீப் சேயிங் ஆக்டர்ஸ் ஆர் வெரி இமோஷ்னல்னா, இமோஷன்ஸை அப்யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தோம். அப்போ தட் இஸ் வை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஹியூமர் பண்ணுற நிறைய ஆக்டர்ஸ் ரியல் லைஃப்பில் ரொம்ப என்ன சொல்கிறது கராராக இருப்பாங்க. ரொம்ப லைக் தே வில் பி வெரி ஹவு டு ஐ சே தட் தேர் நாட் வெரி ஃபன்னி, தேர் வெரி யூனோ ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்ட். அது எப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லாரும் சொல்கிறது பற்றி நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஹியூமர் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புல் ஆஃப். ஒருத்தர் சிரிப்பு வெறுத்துறது, அந்த ஆக்டிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு புல் ஆஃப். ஸோ தட்ஸ் வை தே கான்ட் பி தட் இன் ரியல் லைஃப். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி ஆல்சோ. ஸோ அப்போது அண்ட் ஆஞ்சலினா ஐ ஃபீல் லைக் நிறைய சினிமா எல்லா சினிமாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ரொம்ப நேச்சுரலான ஒரு சினிமா பண்ணும்போது, எஸ்பெஷலி ஃபில்ம் லைக் லெட்ஸ் டாக் அபவுட் பைசன் நோ பிகாஸ் யூ ஹவ் டேக்கன் ஆர் பைசன். இப்போ பைசன் மாதிரி ரொம்ப ரா ரியலாக ஒரு படம் பண்ணும்போது யுவர் இமோஷன்ஸ் ஹாவ் டு பி ஆல்சோ பி வெரி ரியல். இப்போ அந்த பஸ் சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த படத்தில் முதலாக கிட்டானோட லைஃப்பில் வயலன்ஸ் ஆன் த ஃபேஸ் என்டர் ஆகிறது. கிட்டான் வயலண்ட் ஆகிற ஒரு சீன். கிட்டான் ஃபஸ்ட் டைம் கத்தி எடுத்து அப்பா மேலே ஓங்குறாங்க, தெரியாமல் கூட இருந்தால் கூட. அண்ட் நிறைய விஷயம் அந்த ஆடை யூஸ் பண்ணி அது ஒரு மெட்டஃபராக வச்சு சார் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு டயலாக் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் த வே தட் சீன் இஸ் ஃபார்ம்ட் இஸ் இந்த ராஜி தான் இந்த சீனோட இன்டென்சிட்டி வெளியே காட்டுறது இவர்களால். ஏன்னா மற்றவர் எல்லாருமே இன்டென்சிட்டியில் இருக்காங்க, அவர்னால அந்த இன்டென்சிட்டி வருது. எல்லாரும் அடிக்கிறாங்க, கத்துறாங்க. ஷீ இஸ் நாட் டூயிங் எனி திங், ஷீ இஸ் ஜஸ்ட் விட்னஸிங். அந்த விட்னஸ்க்கு உள்ளே போகிற விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு மர்டர் நடக்கும்போது அந்த விட்னஸ்க்குள்ளே என்ன போகிறது, அதனால தான் அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த இது வரும்னு எனக்கு. இப்போ இதுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு சீன் அவ்வளோ லைட்டாக எல்லாம் என்னால் எடுக்க முடியாது. அண்ட் ஐ எம் நாட் அன் ஆக்டர் ஹூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் லைக் தட். ஸோ அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் சும்மா கிளிசரின் போட்டு இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம அழுகும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாம் நம்மளால் அழுக முடியாது. ஒரு 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 நம்ம எவ்ரி டைம் அ ஹியூமன் பீயிங் க்ரைஸ். நம்ம அழுகும்போது நம்ம இங்கே இருக்கிற மசில், இங்கே இருக்கிற மசில், இங்கே இருக்கிற மசில், இங்கே இருக்கிற மசில், இது எல்லாமே மூவ் ஆகும். கிளிசரின் போட்டால் கண்ணுக்குள்ளே தண்ணி தான் வரும். திஸ் மூவ்மெண்ட்ஸ் won't happen. இப்போ இந்த மூவ்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் லைட்டாக அழுகிற சீன் பற்றி சொல்ல, நான் ஐம் டாக்கிங் அபவுட் லைக் ஹெவி எமோஷனல் சீன். ஸோ அது எல்லாமே மூவ் ஆகணும்னா யூ ஹாவ் டு எண்ட் அப் க்ரையிங் ஆக்சுவலி.
ஸோ தட்ஸ் வை ஐ டேக் டைம் அண்ட் அந்த மூடுக்குள்ளே போய் அதை பற்றி யோசிச்சு அந்த ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே ராஜி அப்படிதான் ராஜி இல்லை அங்கே யார் இருந்தாலும் அந்த விட்னஸாக இருந்தாலும் அவர் உள்ளே அப்படி தான் ரியாக்ஷன் வரும். இப்போ என்னையில் வேற ஏதொரு ஆக்ட்ரஸை காஸ்ட் பண்ணாலும் அந்த ரியாக்ஷன் தான் அங்கே தேவைப்படுறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ தட்ஸ் வை ஐ கோ இன்டு அந்த எமோஷன் பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் அந்த நாய்ஸை கட் பண்ணி அதுக்குள்ளே போகிறது. அதனால தான் நான் ஆனால் ஜாலியாக இருக்கிற சீனில் நானும் பேசுவேன். ஆனால் ஜாலியாக இருக்கிற சீன் அவ்வளோதான் இருக்குது படத்தில். நிறைய இமோஷனல் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற சீன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஓகே ஓகே. பட் ஆஸ் யூ செட் இது ஒரு இமோஷனல் அபியூஸ் அப்படின்றப்போ இட் வில் disturb the balance also illa in real life. ஆமா it takes a toll on you. That's why after every film of mine I take a break and I go somewhere. I travel and let it go. ஆமா பைசனுக்கு அப்புறம் I traveled to Agartala. I went back to my 5th standard friends and I feel like ஏன்னா அந்த கேரக்டர் விட்டு நான் எனக்குள்ளே போகணும்ல, திருப்பி நான் வரணும், எனக்கு என்னுடைய மென்டல் ஹெல்த்து, என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, என்னுடைய எல்லாமே கொண்டு வந்தால் தான் என்னாலே இந்த பாடி வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் படத்துக்காக நான் ரீஃபார்ம் ஆகணும். ஸோ அதுக்காக ஐ டேக் குட்டி breaks between each of my films. Well-deserved breaks, of course. So you rightly mentioned to this point of mental health and physical health. So physical health அப்படின்னு பார்க்குறப்போ you were in a different state few months, years back, and then there was this transformation. In your Instagram, I was like, wow, girl. Look at that. I mean, it did not come that easy at all. So, and the decision of transforming yourself, look-wise, physically, அது எந்த மொமெண்ட்டில் நடந்தது? நான் இதுக்கு முன்னாடியும் ஜூனுக்காக பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணல. அதனால தான் இவ்வளோ டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் நான் ஒரு படத்துக்காக தான் பண்ணது. I did for a Malayalam film called 𝗗𝐻𝐻 மரணம். Also for me, yes. ஆனால் அந்த சினிமா எனக்கு ஒரு கோலாக இருந்துச்சு. 6 monthsல அந்த படம் ஸ்டார்ட் ஆக போகிறது. எனக்கு 6 மாதம் தான் டைம் இருக்குது. எனக்கு அதுக்காக பண்ண ஒரு சினிமாக்காக நீங்கள் என்ன வேணும்னு சொன்னாலும் நான் அதுக்காக 100% எஃபர்ட் போட்டு பண்ணுவேன். ஆனால் எனக்காகன்னு சொன்னேன் என்னால் ஓகே சரி பண்ணலாம், லைட்டாக பண்ணலாம், டைம் எடுத்து பண்ணலாம், ஐ வில் பிகம் லேசி. பட் when there is a film on the line, I'll do it. நிறைய டைரக்டர்ஸ், ஈவன் மாரி சார் has said somewhere that ஐயோ so the thing is that I have asthma, okay, like serious asthma. ஸோ நிறைய சினிமாஸில் இன் ஜூன் ஆர் கர்ணன் ஆர் பைசன் எனக்கு ஆஸ்மா வரும்போது எல்லாமே ஆஸ்மா இருக்கும்போதும் சில இடத்துல ஆக்ஷன் சொல்லும்போது நடிப்பேன். I'll control it and it takes time and I'll act. ஸோ மாரி சார் சொல்கிறாங்க, என்ன சாக போகிற டைமில் ஆக்ஷன்னு சொன்ன ரஜிஷா திரும்பி வந்துடுவான். ஸோ சேம் மை director of June, Ahmed, also says that if Rajisha is dying, just say action and She'll just come out, she'll come back to resurrection. and you say cut and she'll die. அப்படிதான் இருந்துச்சு. ஜூனில் ஒரு சீன் இருக்குது, அந்த பைபிளில் கை வச்சு சத்தியம் பண்ணணும்னு சொல்கிற ஒரு சீன். அது ஃபுல் ஆஸ்மா, எல்லாமே லிப்பு மட்டும், டைலாக் யாருக்கும் கேட்க முடியாது. ஏன்னா கீன்னு சவுண்ட் தான் வந்துட்டு இருக்கேன். நான் பண்ணுறேன் பைபிள் டைரக்ட் ஆக்ஷன் கட்டுன்னு சொன்ன உடனே நான் ஃபெயிண்ட் ஆகிட்டேன். and they took me to the hospital but I finished the scene. இன்னொரு பெருமை. It's not that great but என்ன பண்ணுறது, ஆஸ்மா என்னால எதுவும் control பண்ண முடியல. no, I can't do anything about it. Why did I say this? What was the question? You'll do anything for cinema. So yeah, so the film 𝗗𝐻𝐻 மரணம் காக இந்த தேவைப்படுச்சு. இட்ஸ் a futuristic film, the costumes are like that, so you have to look a certain way, so I did it. ஆனால் நான் குண்டா இருக்கும்போது எனக்கு அதுவும் பிடிக்கும். see because for films like Bison and all, அவ்வளோ ஒல்லியாக இருந்தால் எனக்கு ஊரு பொண்ணுங்க they look ஒரு கொஞ்சம் சப்பியா க்யூட்டா ஏன்னா அவ்வளோ வேலை பண்ணுவாங்க, அவ்வளோ சாப்பாடு. இட்ஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். இஃப் யூ லுக் இட் ஊரு தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் வே தே லுக். அப்போ நாளைக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி இஃப் ஐ ஹேவ் டு புட் ஆன் ஐ புட் ஆன், இஃப் டுமாரோ ஐ ஹேவ் டு லூஸ் ஐ லூஸ். அந்த எஃபர்ட் தேவைன்னா யூ ஹேவ் டு டேக் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா நம்ம பாடி தான் டூல்ல. எல்லா படத்துலையும் எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்காது. ஸோ இஃப் ஈச் கேரக்டர் வாட் இஸ் ரிக்வயர்ட், அதுதான். பட் இட் வாஸ் டிஃபிகல்ட்.
ஓகே. That 6 months. ஏன்னா 6 monthsல 15 kilos was difficult. 15. ஆமா. But whatever body type you have, as Uh-huh. long as you love yourself, everything is fine. Fine. As long as you are healthy. Yeah. பாடி வெயிட்னால அன்ஹெல்தியாக இருக்கக்கூடாது. நம்ம ஹெல்த்தியாக எவ்வளோ என்னமா நம்மளால பண்ண முடியும். பட் சி பொண்ணுங்களுக்கு இட்ஸ் அ லிட்டில் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் அ லாட் ஆஃப் அவர் திங்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ் ரிலேட்டட். அ லாட் ஆஃப் இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஃபார் அதர்ஸ் டு சே வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் வெயிட் போடுறது எல்லாருமே சாப்பிட்டு மட்டும் போடல. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் each person's choice how they want to look. So I absolutely love myself when I'm that weight. அந்த வெயிட்லும் எனக்கு I love my body, I love how I look. இதிலும் I'm very happy. இதுக்கு இடையில இருந்தாலும் I'm happy. So as long as you love yourself, செல்ஃப் லவ் ஹேஷ்டாக் செல்ஃப் அவ்வளோதான். ஆனால் படத்துக்கு என்ன தேவை? as an actor, what does my film demands from you? அது நான் கொடுக்கணும். அவ்வளோதான். ஏன்னா ஒரு கேரக்டரை பற்றி ஒரு டைரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும்ல, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அப்போ அது நம்ம கமிட் பண்ணால் நம்மளால் அது பண்ணி அந்த ரிசல்ட் கொடுக்கணும். ஓகே, ஐ see you as a responsible actor in this answer. Also, இப்போ clearly நீங்கள் வந்து when you started the conversation about cinema as a child when you're thinking சில விஷயங்களுக்குள்ள நான் ஃபிட்டன் ஆகலை அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருந்ததில்ல. நீங்கள் வந்தப்போ அந்த கன்சர்ன் இருந்ததா? வந்தப்போ by then மலையாளம் சினிமா had changed. மலையாளம்ல அப்போ எல்லா டைப்ல இருக்கிற ஆக்ட்ரஸஸ் இருந்தாங்க. சின்ன லைக் when I was younger also. But by the time I was coming, everything had changed. Beauty standards in Malayalam was very different. Anybody could. உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் உங்களால். ஓகே, வாட் அபவுட் தமிழ் சினிமா? தமிழ் I feel like I got a huge reception because நான் பண்ண கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ். மேபி யூ வர் இன் தி ரைட் ஹேண்ட்ஸ். யா, ஐ வாஸ் இன் த ரைட் ஹேண்ட்ஸ். ஐ ஃபீல் லைக் அதாக இருக்கலாம். அண்ட் ஐ ஃபீல் லைக் இப்போ பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் பிகாஸ் தெர் இஸ் அ சேஞ்ச் அ வேவ் இன் டாக்ஸ், ஐ ஃபீல் லைக் நவ் எனிபடி கேன் பிகம் அன் ஆக்டர். ஏன்னா நிறைய வாட்டி எனக்கு ஒரு சினிமா பார்க்கும்போது என்ன மாதிரி ஒருத்தர் அந்த படத்தில் இருந்தால் எனக்கும் அது ரிலேட் ஆகிருக்கும்னு ஒரு ஆசை இருந்துருச்சு. ஸோ அப்போது என்ன கேரக்டர் என்ன மாதிரி இருக்கணும், அதுக்கு என்ன தேவை, அந்த மாதிரி கேரக்டர்ஸு அந்த மாதிரி ஆக்டர்ஸை இப்போ காஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை, நான் டாக்கிங் அபவுட் த பாஸ்ட் சம் 5-6 years. ஸோ இப்போ இங்கேயும் அந்த சேஞ்ச் வந்திருக்கு. இல்லைன்னா என்னால் இங்கேயும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டெஃபினெட்லி டோன்ட் ஃபிட் இன் டு அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட். ஐ எம் அ வெரி பியூட்டிஃபுல். ஐ ஆம் பியூட்டிஃபுல், ஐ பிலீவ் தட். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த நம்ம சொல்கிற ஒரு புரிஞ்சுது ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம்ல, அதில் நான் ஃபிட் ஆகலை. ஆனால் அது ஃபிட் ஆகிறது வரை மட்டும் காஸ்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நான் இப்போ என்னால் இங்கே உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன். வெரி ஸ்மார்ட், வெரி விட்டி ஆன்சர்ஸ். அப்படியா? தேங்க்யூ. யா, ஸ்டுடியோஸ் குட்டி ரஜிஷா would be proud of you. Oh, that's so sweet of you to say. Yeah, I hope so. Yeah. I hope so. Talking about relationships, friends, love in life. ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? சின்ன வயசுலேருந்து 7 ஸ்கூல் ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்றப்போ இஸ் இட் லைக் கேன் வி சே டிஃப்ரெண்ட் இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் லைக் யோர் டாட். இஸ் இட்? Yeah, I have a lot of friends in everywhere. பட் என்னால் எல்லார்கிட்டுமே டெய்லி பேச முடியாது. எனக்கு வாட்ஸ்அப் இல்லை, எனக்கு டெய்லி ஃபோனில் காண்டாக்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இஃப் ஐ மீன் பர்சன் ஃபிசிக்கலி எனக்கு நம்ம எங்கே எண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே இருந்தே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் ஹூ நோ தட். ஏன்னா ரஜிஷா இஸ் நாட் சம்படி எல்லா டெய்லியும் கூப்பிட்டு டெய்லி மெசேஜ் பண்ணுற ஒரு ஆள் இல்லை. ஆனால் எனக்கு எல்லாருக்கிட்டுமே எவ்வளோ அன்பு இருக்குது. நான் எல்லாருமே என்னோட இதயத்தில் தான் வச்சுருக்காங்க. ஐ எம் வெரி லாயல் ஃப்ரெண்ட், வெரி கமிட்டட் ஃப்ரெண்ட். ஆனால் ஐ எம் நாட் தேர் எவ்ரி டே. ஆனால் என்னால் எப்போல்லாம் முடியும் நான் பண்ணுறேன். பட் எனக்கு ஃபிசிக்கலி டிரெக்ட்லி பார்க்குறது தான் ஜாஸ்தி பிடிக்கும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட அவரோட கண்ணில் போய் அவர் ஐ கான்டாக்ட் கொடுத்து டைரெக்டாக இருந்து அந்த வார்ம்த்தில் பேசுகிறதும் ஃபோனில் பேசுகிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அண்ட் ஐ ஃபீல் லைக் சாட்டில் எல்லாம் ரொம்ப ஃபேக் பண்ண முடியும்ப்பா. ஐ எம் சென்டிங் யூ சம்திங், உங்களுக்கு பிடிக்கல ஆனால் கூட நீங்கள் சிரிக்கிற ஸ்மைலி போட்டால் எனக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலன்னா. ஸோ இட்ஸ் It's not organic, it is very plasticky. ஆமாம். ஸோ ஐ கான்ட் பி ஆன் த ஃபோன் ஆல் த டைம். பட் இன் பர்சன் மீட்டிங்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஏன்னா நான் எப்போ யோசிக்கும் நம்ம
see your family, your relatives, everybody you can't choose. நம்ம பிறந்து விழுந்து அது நமக்காக வந்துருக்கும். ஆனா நம்ம தெரியாம நமக்கு ஒரிக்கலும் எது கனெக்ஷனும் இல்லாம ஒருத்தர்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு வாழ்க்கையில இருந்து வருந்தவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மொமெண்ட்ல யூ மேக்கிங் அ கனெக்ஷன் அண்ட் யூ மேக்கிங் அ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அவருக்காக சாகிறதுக்கு வேற நம்ம ரெடியா இருக்கணும்னு சொல்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஐ எம் பிரிட்டி ஷுவர் இந்த கம்மிங் 10-15 இயர்ஸ்லலாம் நமக்கு ஒரு 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 எமர்ஜென்சி வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் They're gonna come for வருவாங்க. us. Yeah, Yeah, ஆமா, yeah. ஆமா. நிறைய இடத்துல இப்போ கேரளால ஃப்ளட்ஸ் வந்த டைம்ல நிறைய ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கேசஸ் வரும்போது எல்லாமே ஃபர்ஸ்ட் முதல் கால் ஒரு பிளட் வேணும்னா கூட ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ அண்ட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். யா இட்ஸ் பிகாஸ் அவர் இல்லைன்னு நம்ம யாரு? அண்ட் ஐ வாண்ட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் ஹூ வில் சே நீ பண்ணுற எல்லாமே நல்லது இல்லை. ஐ வாண்ட் பீப்புள் எஸ்பெஷலி பிகாஸ் ஐம் அன் ஆக்டர் அண்ட் யூ சரவுண்டட் பை பீப்புள் ஹூ வில் டெல் யூ ஒன்லி குட் திங்ஸ் அபவுட் யூ. அது அடிபொலி, இது அடிபொலி, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, செம்மான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ ரியலாக அன்பு இருக்கிறவருக்கு மட்டும்தான் நம்ம அது ஸ்பேஸ் கொடுக்கவும் வேணும். அவர் மட்டும்தான் நமக்கு இருந்து வந்து ரியாலிட்டியை பற்றி பேசுவாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா பண்ணலாம், நீ அந்த மாதிரி பேசின தப்பு, இங்கே சாரி ஃப்ளாஸையும் சொல்லுவாங்க. அது சொல்லணும்ல. அவர் தான் மிரர். அப்போதான் நம்மளாலையும் பெட்டர் ஆக முடியும். எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் ராணி மாதிரி வாழ்ந்தா எப்படி சரியும்? there won't be, you won't have a growth. You need real people to tell you ki என்ன Tell you the கரெக்ட் truth, that's it. ஆமா. Yeah, yeah. ஸோ ட்ரூத் கம்ஸ் ஃப்ரம் ரியல் பீப்புள். அப்போ ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நம்ம பைசனோட ப்ரீ-லான்ச் இவெண்ட்ல அனுபமா ஐ ரிமெம்பர் ஹர் சேயிங் ஹவு குட் ஃப்ரெண்ட்ஸ் யூ வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலி தேர் இஸ் a notion that two actresses don't go well with each other அப்படி சொல்லிட்டு. there's somewhere that one competitive spirit or some dislike or something or tiff between them, but it is so beautiful to see you both ரொம்ப ஒரு நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் காலேஜ் மாதிரி தான் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றப்போ தேட் ஆட்ஸ் மோர் வேல்யூ பிகாஸ் இந்த ஸ்பேஸில் அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம். ஸோ தட் சேஸ் தட் இஸ் அ ஸ்மால் திங் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். நானும் இது மேடையில் சொன்னேன். சி ஜென்ரலி தெர் இஸ் திஸ் திங் நோ தட் வென் த ஃபீமேல் லீட் கம்ஸ் அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் ஆக்ட்ரஸ் அண்ட் என்ன வரும், பட் ஷீ நெவர் ஹேட் any of those problems and zero ego and it was like, see, more than Rani Kitta, Raji Kitta, it was a lot of Raji Rani for us. A lot of the scenes could not come in the film. நான் ரன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கும் அனுபமாவுக்கும் அந்த ராஜி ராணியோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் ஒரு ரொம்ப ரியலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி ஐ லவ் ஹர் அ லாட் அண்ட் ஐ எம் வெரி கேரிங் அண்ட் ப்ரொடெக்டிவ் அண்ட் லைக் அந்த ஃபீலிங் அது எனக்கு த்ருவ்கிட்டும் இருக்குது, பசுபதி சார்கிட்டும் இருக்குது, அனுபமாக்கு எஸ்பெஷலி இருக்குது. ஏன்னா ஐ ஃபீல் லைக் இந்த படத்தினால தான், படத்தில் என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ரியல் லைஃப்லும் ஃபார்ம் ஆகுறது. ஏன்னா அவ்வளோ டைம் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அது அது அவரோட குவாலிட்டி கூட. இப்போ அனுபமாக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்னா நம்மளால் இது ப்ரொஃபஷ்னலி ஹேண்டில் பண்ண முடியும். Because we are actors, we can come, we can act and we can leave. But I feel like it's very important நம்ம அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து, ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிற கமராட்ரி அண்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆன் ஸ்க்ரீன்லும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஐ ஹவ் ஒர்க்ட் வித் அ லாட் ஆஃப் ஆக்ட்ரஸஸ் இன் பிஃபோர், இதுக்கு முன்னாடியும். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐவ் பீன் வெரி லக்கி டு ஃபார்ம் கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வித் ஈச் ஆஃப் தெம். பட் வித் அனுபமா it has gone to another level itself, where because she's a wonderful person inside out, and Bison became extra special because of the relationships we could form in the film. அதனால அது கொஞ்சம் ஈஸியும் கூட ஆயிடுச்சு. ஆன் ஸ்க்ரீனில் நம்ம நடிக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போவும் ஐ ஃபீல் லைக் கோயிங் ஃபார்வர்ட் இட்ஸ் தீஸ் வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே நான் எப்போவும் சொல்லுவோம், நம்ம வீட்டில் இல்லை, நம்ம செட்டில் தான் ஜாஸ்தி தங்குறோம். As actors, we spend more time in the sets than at home. So ana oru setல இருந்து திடீர்னு நெக்ஸ்ட் செட் போய் so you're always traveling. அப்போ எல்லாரையுமே நமக்கு கண்டினியூஸா எடுத்துட்டு முன்னாடி போக முடியாது. Okay. Because everybody, you know, அது வெறும் it's nobody's fault. எல்லாருமே மூவ் ஆன் ஆகும். நிறைய சில பேர் மட்டும்தான் கூட வருவாங்க.
ஒரு இடத்துல இருந்து. அப்போ எனக்கு நான் நினைக்கிறேன் இந்த பைசன் ஸ்கூல்ல இருந்து எனக்கு நீங்க கூட்டிட்டு கிடைச்சிருக்கு. போறது கூட்டிட்டு போற few கொஞ்சம் people. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் வெரி நைஸ். நிறைய இன்டர்வியூஸ்ல வேர் U3 ஆர் U2 எல்லாம் பண்றப்போ இட் வாஸ் சோ நேச்சுரல், இட் வாஸ் வெரி கேண்டிட். ஆமா ஆமா ஆமா. யா வெரி நைஸ் பீப்புள். ஸோ அபவுட் லவ், பிகாஸ் முதல்ல இந்த கான்வர்சேஷனோட ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, நான் பார்த்த ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி என் அம்மா அப்பாவோடது. அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவ்வளோ ஏக்கம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தது அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் லவ்? டு யூ பிலீவ் இன் த மேரேஜ் கான்செப்ட்? டு யூ பிலீவ் இன் அ லைஃப் பார்ட்னர் கான்செப்ட்? லவ் இல்லாம வாழவே முடியாது. முடியாது. ஆமா. பிகாஸ் லவ்க்கு ரொமான்ஸ் மட்டும்னு ஒரு ரொமான்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லவ். லவ்னா எனக்கு என் அப்பா அம்மா கிட்ட இருக்கிறதும் லவ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறதும் லவ், எனக்கு ப்ரொஃபஷ்னலி இருக்கிறதும் லவ். நிறைய பேர்கிட்ட லவ்னா அந்த அன்பு வரலனா அன்பு இல்லாம எப்படி வாழ முடியும்? There are no real connections without love. வித்தவுட் லவ் முடியவே முடியாது. லவ் இஸ் அந்த அந்த ஃபீலிங்னால தான் நம்ம ஒரு இப்போ என்ன சொல்றது நிறைய மாலிக்யூல்ஸ் நம்ம அது ஜாயின் பண்றது லவ் தான். ஓகே, கரெக்டா? அந்த ஆட்டம்ஸ் ஜாயின் அப்போதான் இந்த ஃபார்ம் ஆகுறது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே. அதுதான் லவ். அண்ட் ரொமான்ஸ் ஐ ஃபீல் லைக் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. ஓகே, இட் ஆக்டிவேட்ஸ். ஆமா, இப்போ நார்மலி போற ஒரு வாழ்க்கையில ரொமான்ஸ் வரும்போது தான் நமக்கு அந்த ஃபயர் வருது, நம்மளால ஆர்ட் ஃபார்ம் வருது. நமக்கு நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க, நிறைய பேர் பாடுவாங்க, ஆடுவாங்க. வை இஸ் இட் ஹேப்பனிங்? வை டு யூ திங்க் ஒரு கிரியேட்டிவ் எல்லா மனுஷருக்கும் காதல் வரும்போது தான் அவருக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி வருது. பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் ஐ ஃபீல் லைக் காதல் இஸ் த கேட்டலிஸ்ட் விச் பிரிங்ஸ் அவுட் அந்த பெஸ்ட் சைட். நமக்கு கூட தெரியாமல் இருக்கிற ஒரு சைடு. ஆட தெரியாமல் இருக்கிறதுனால ஆட முடியும், பாட முடியாதவருக்குனால பாட முடியும். எந்த அளவுக்குன்னு நான் சொல்ல, பட் யூ ஃபீல் லைக் டூயிங் இட், ரைட்? அந்த ஹார்ட் பீட் ஏறுறது நம்மளாக. என்னது பார்த்தாலே மலை, ஐயோ மலைன்னு சொல்ற மலை காதல் வந்து மலை, right? You start appreciating things. Yes, things starts becoming beautiful. It's like we admire the nuances of life. ஆமா ஆமா. அப்ப நம்ம இதே கண்ணால பார்த்த நிறைய விஷயங்கள் காதல் வரும்போது அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்கிறது. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஆனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஐ ஃபீல் லைக் காதல் வரும்போது இந்த கேட்டலிஸ்ட் நம்மளால எப்போவுமே இந்த ஹையா இருக்க முடியாது. லைஃப் இஸ் ஒன் டே யூ ஹவ் டு கம் டவுன், இட் மெலோஸ் யூ டவுன். அப்போது அந்த டைமில் மிரரில் பார்க்கும்போது யூ ஷுட் ஸ்டில் பி த சேம் பர்சன். ஏன்னா நிறைய டைம்ஸில் ஐவ் சீன் வென் பீப்புள் ஃபால் இன் லவ், தே சேஞ்ச் தெம் செல்ஸ் டூ மச். நிறைய சேஞ்ச் பண்ணி ஒரு அளவுக்கு அப்புறம் இது யாருன்னு நம்மளே யாராயிட்டேன் மாறிட்டேன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டோம். ஸோ அ பியூட்டிஃபுல் ரொமான்ஸ் இஸ் சம்திங் வேர் இட் என்ஹான்சஸ் யூ. நம்ம நல்ல விஷயங்கள் கொடுத்து நம்ம பெட்டராக பண்ணணும். நம்ம வேர்ஸ் ஆக்குறது இஸ் நாட் குட் ஃபார் யூ. ஸோ யூ நீட் டு நோ அண்ட் செலக்ட் வாட் இஸ் குட் ஃபார் யூ. அந்த சென்சிபிலிட்டி நமக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் I feel like nobody in this world can live without love and nobody deserves to not feel romance. அதுதான். அதுக்கு எப்படி தமிழ்ல சொல்லுங்க? தமிழ்ல வேணாம், இங்கிலீஷ்ல சேஃபா இருக்கும். அப்படியா? ஓகே சரி. கவிதை மாதிரி இருக்குல்ல? இங்கிலீஷ்ல கவிதை மாதிரி இருக்கு. Have you ever been able to sing well in your இவ்வளவு வருஷம் வாழ்க்கையில? ஐயோ ஐ சிங். You sing? ஆமா ஐ சிங். So the point is, நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பாட வராது, ஆஃப் கேமரா சொன்னீங்க ரொம்ப பாட வராது. இல்ல, என்னோட சிங்கிங் உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னா யூ ஷுட் லவ் மீ. புரியுதா? என் மேல காதல் இருந்தா இல்ல என் மேல அன்பு இருந்தா உங்களால என்னோட சிங்கிங் என்ஜாய் பண்ண முடியும். எவ்வளோ பேடா இருந்தாலும் ஆஹா இந்த குரல் இந்த பாட்டு அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு என் மேல அது இல்லைன்னா என்ன இந்த பொண்ணு பாடுறான் சிச்சி சிச்சின்னு தோணும். அதான். எத்தனை பேர் உங்களை லவ் பண்றவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியும்ல. What do you want me to sing? Yeah. Okay, I'll sing but it'll be bad, I'm telling you. That we'll decide, yaar. We love you. ஐயோ it's bad actually. You will know in the comments. என்கிட்ட அன்பு இல்லாம இருக்க எல்லாரும் போடுவாங்க, இது பார்த்துக்கோ.
என்ன அந்த பொண்ணு இன்னும் லவ் பண்ணுவாங்க பாருங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி. Yeah. So sweet voice, yaar. People will start loving you more. நல்லா actually very sweet voice. Oh, thank you. சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? வாய்ஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்காங்க வாய்ஸ் ஓகே ஆரிஷா, ஆனால் தெரியல உனக்கு. நோ பட் ஐ ஃபீல் லைக் ஐ கோ பிரெத்லெஸ். அதுதான் இந்த ஹை பிச்லாம் பாடும்போது ஆல்ரெடி ஆஸ்மா இருக்கு, எப்படி பாட முடியும்? பட் கொஞ்சம் சிம்பிளான சாங்ஸ் எல்லாம் இப்போ நிறைய சாங்ஸ். வாட் ஐ லவ் அபவுட் ராஜா சார் சாங்ஸ் இஸ் ஆல்ரெடி அந்த சிங்கர்ஸ் அந்த அளவுக்கு பாடி வச்சிருக்காங்க. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சாங். ஆனால பாட தெரியாமல் இருந்தா லைக் பீப்புள் ஹூ கான் சிங், நம்மளாலே அதை ஹம் பண்ண முடியும். புரியுதா? வாட் பிரில்லியன்ஸ் தட் இஸ். தட் லைக் ரியல் சிங்கர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் அது பாடுறது. ஏன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகணும், அந்த தாளம், அந்த ஸ்ருதி, அந்த ராகம், அது எல்லாமே. ஆனா இதை பத்தி என்ன அறிவு இல்லாம நம்மளாலே இதை ஒரு அளவுக்கு நம்மளால ஹம் பண்ண முடியும். லைக் யமுனை ஆற்றிலே அண்ட் ஆல். ஓ மை காட், ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி லவ் திஸ் சாங். மெல்டிங் பட்டர். அதான் எனக்கு டைம்லெஸ் மியூசிக்ல ராஜா சாரோட மியூசிக்னா. இப்போ நீங்க பாருங்க, இந்த சோஷியல் மீடியா இருக்கிற டைம்ல அந்த 80s 70s 90s எல்லாம் படம் பார்க்காம இருக்கிற பசங்கள் இருக்குல்ல, இப்போ ஜென்சி ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாம். ஆனா அவரு போடுற ரீல்ஸ்லும் எல்லாத்துலயுமே இப்போ ராஜா சார் சாங்ஸ் தான் வராங்க. பிகாஸ் இட்ஸ் டைம்லெஸ் மியூசிக். இஸ் என்ன சொல்றது, நம்ம இந்த கண்ட்ரியில இருந்து வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக். ஹீஸ் அ லெஜெண்ட். அப்போ யா, ஸோ ஐ ஃபீல் லைக் அ லாட் ஆஃப் ராஜா சார்ஸ் மியூசிக். ஹி ஹஸ் டன் அ லாட் இன் ஆல் ஆஃப் த லாங்குவேஜஸ். ஏன்னா நிறைய சாங்ஸ் என்ன இப்போ நான் அதான் இந்த சாங் திருப்பி வந்துச்சு, இந்த கிளி லாட் ஆஃப் சாங்ஸ் கீப்ஸ் கமிங் பேக். என்ன காம்போசிஷன். You love music so much. ஆமா a lot. So நான் இன்டர்வியூட இந்த கான்வர்சேஷனோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், we're going to know so much about the person you are அப்படின்னு. I think yes, we just knew about it this long. Thank you Angelina. In the 1 hour conversationல about interview மாதிரியே இல்லையே இது. I feel like I'm just sitting and talking to a friend of mine. No, it's very sweet of you that you அந்த அளவுக்கு நீங்க ஒருத்தர் கம்ஃபர்டபிள் ஆக்கி வச்சிருக்கீங்க. That I genuinely feel like ஒரு கேஃபேல இருந்து காஃபி இல்ல, ஆனா காஃபி உங்களுக்கு இஷ்டப்படாதனால மட்டும் நான் கொடுக்கல, இல்ல நாங்க பெஸ்ட் காஃபி சாப்பிடுவோம். But I feel like I'm just sitting and talking to a friend. You've brought a lot of nostalgia, memories எல்லாமே எனக்கு. Thank you so much. Even I felt like the most connected with a female artist in this. We've done 89 podcasts so far, and in this 89 podcasts I can very well proudly say that the first time I am like so connected with a celebrity, like என்னோட ஸ்டோரி மாதிரி இருக்கு, and the truth is there in your eyes because it's just twinkling with tears in somewhere. ஒரு மாதிரி அந்த travel போக அந்த மொமெண்ட்டுக்கே நம்ம போயிட்டு we are coming back. I am kind of an emotional person, but I try not to cry. ஆனா அன்னைக்கு மேடையில எனக்கு உன் மேலே தான் அது எனக்கு நீங்க அந்த கொஸ்டின் கேட்கலன்னா புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பைஸ்ல இருந்து ரொம்ப டிட்டாச்ட் ஆகி போனேன். ஏன்னா எப்போ ஷூட் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் நான் ஐ திங்க் சம் 2-3 films I did. ஸோ அண்ட் நான் டப் பண்ணல, ரவீனா தான் எனக்காக டப் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஹேவ் டு சே டு ரவீனா, ஷி ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அப்போது நான் இந்த படத்தை என்ன ஒரு விஷுவல் கூட பார்க்கல. அந்த தென்னாட்டு தேசம் சாங் லிரிக் சாங் வந்தப்போ தான் ஒரு 2 ஷாட் எங்கேயோ பார்த்துருக்கோம். அப்போது அந்த ஏவி போட்டாங்கல்ல சார் நம்ம பற்றி பேசுறது, அப்போ அதில் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அப்போது தான் திடீர்னு அந்த எல்லா மெமரிஸுமே ஹவு டு ஐ சேனா ஒரு வேவ் மாதிரி வந்து அடிச்சாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் ஓ, அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, அந்த திருநெல்வேலி நம்ம அவ்வளோ எஃபர்ட் டைம்
அந்த பாண்டிங் எல்லாமே. அப்போ ஐ வாஸ் a little emotional. ஆனா மேடையில் ஏறிய மொமெண்ட்ல நீங்க கேட்டீங்க லைட்டா டியர் அப் ஆனல, அப்போதான் எனக்கு ஆமா ஆமா இது வந்து சும்மா நம்ம அந்த குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அழுக வர ஒரு வந்து வேர்ஜ் கம்மிங்ல இருக்க மொமெண்ட்ல சரி சரி அழாத அழாத ஓகேயான்னு கேட்டா வந்துடுவில்ல. நான் எனக்கு வேற ஒரு ஸ்பீச் என் மைண்ட்ல இருந்துச்சு. that just disappeared man. ஐயோ அதுல எதுவுமே நான் சொல்லவே இல்லையே. நான் தண்ணி குதிச்ச இன்சிடென்ட். I was like why did I say that, why did I say this? I generally எனக்கு அந்த அழுகிறது ஸ்டேஜ் மேடையில எல்லாம் அழுகிறது இல்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. I was like I don't like, but it was that உங்களோட அந்த கொஸ்டின்னால because ரொம்ப எமோஷனலா அந்த ஸ்டேஜ்ல அப்படி நிக்கிறத பாக்குறப்போ it's like okay. ஆமா ஆமா because அந்த ஏவினால that வீடியோ, அந்த behind the scene வீடியோ and sir பேசுறது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் அன்னைக்கு தான் அவ்வளோ நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்றீங்க. அப்போ it was a kind of Bison itself is a very emotional journey for me. It is. அது எங்களுக்குமே ஒரு எமோஷனை கடத்தி இருக்கீங்க in fact through the film, so it's a win-win both the side. ஸோ நிறைய பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம் உங்களை பற்றி. அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. There are a few releases that are waiting. Yes. What is the film? மஸ்திஷ்க மரணம். மஸ்திஷ்க மரணம் that you talked most about in Palimani ma'am show. Because it's a funny word, no? மஸ்திஷ்க மரணம்னா brain dead. அப்போ மஸ்திஷ்க மரணம் என்னோட அந்த டைரக்டரோட எல்லா படத்தோடையும் டைட்டில்ஸ் அப்படிதான் இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும், குவாக்கியா இருக்கும். அண்ட் தென் மம்முட்டி சார் கூட ஒரு படம் பண்ணி வச்சிருக்கோம், அதுவும் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இட்ஸ் மை ரிலீசிங் டைம், ப்ரமோஷன் டைம் தான். ஓகே, பட் ஐ ஹோப் ஐ கெட் another Tamil cinema. திடீர்னு I want to start because ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்க 3 படத்திலுமே என்னாலே ப்ரமோஷன், தியேட்டர் விசிட் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கர்ணன் டைமில் கோவிட் இருந்ததுனால ஆஃப்டர் 2 weeks எவ்ரிதிங் வாஸ் ஷட் டவுன். ஜெயபீம்னா கோவிட் டைமில் OTT ரிலீஸ், சர்தார் டைமில் அப்படி தான் அவ்வளோ அளவுக்கு தான் இருந்துச்சு. இதில் தான் ஒரு 1 month we were promoting and நான் இறங்கி போய் தியேட்டர்ல எல்லாம் போய் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட, இது மலையாளம்ல இருக்கு ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தேன். தமிழ் ஆடியன்ஸ்னா ரொம்ப இமோஷ்னலாக, ரொம்ப இன்னசென்ட்டாக, ரியலாக, இயல்பாக இருக்கிறவங்க. இப்போ அவர்கிட்ட இருந்து டிரெக்டாக அது கிடைச்சப்போ ஐ ஃபெல்ட் ஸோ பிளெஸ்ட். எப்படி என்ன சொல்கிறது, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம், நடிக்கிற எல்லாமே இவென்ச்சுவலி ஆடியன்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு தான், அவருக்காக தான் பண்ணுறோம். அவரோட அன்புனால தான் இங்கே இப்போ இருக்க முடியும். ரைட், இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணுறா யார் வாழணும், யார் வேணாம், யார் இருக்கும். அப்போ நமக்கு இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ பேரில் இருந்து ஒருத்தருக்கு இந்த லக் கிடைக்கிறது, இங்கே இருக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கிறதுனா அது ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற அன்பு தான். அப்போ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த பர்சனலி கிடைச்சிது. அது எனக்கு ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தமிழில் இனியும் சீக்கிரம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. You will. We are ready to give more of that same love in multitudes, and we know that you're ready to give good performances through good scripts. I'll try my best. So may good scripts find you, as you said. நல்ல கதைகள் உங்களை தேடி வரணும், நீங்க அதை தேடி பண்ணுங்க. அவ்வளவு. Thank you so much, Anjali. Thank you. So wonderful talking. Thank you. Same here. Thank you so much. You're welcome. Black Friday sale up to 50% offer from 28th November to 30th November. Chennai Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.